அடுத்த அதிகாரம் அணைந்தோர் தன்மை. யார் அணைந்தோர்? சீவன் முக்தர்களை அணைந்தோர் என்று சொல்கிறோம். சீவன் முக்தர்கள் யார்? இந்த உயிர் இருக்கும் பொழுதே, இந்த உடம்போட நம்ம இருக்கும் பொழுதே இறைவனை முழுதுமாக உணர்ந்தவர்கள். சிவ தரிசனமே ஆயிடுச்சு அவங்களுக்கு, சிவ தரிசனம் பெற்று விட்டார்கள். பிராரத்துவம் இருக்கிறது, அதனால உடல் மூலம் அவர்கள் உடல்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க மண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முற்றிலும் இறைவனுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இறைவனை தரிசனப்படுத்திக் கொண்டே இறைவனை உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். நிறை ஞானிகள், பராவு சிவர், அவங்க சிவமே. சிவபெருமானை யார் ஒருவர் தரிசனம் பண்ணியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவமே, சிவபெருமானே. சிவபெருமான் அப்படிப்பட்டவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். அவன் தனக்கு நிகராகவே வைத்திருக்கிறான். யாரெல்லாம் அடியவர்களோ, தனது அடியவர்களோ, அவர்களை தனக்கு நிகராக வைத்திருக்கிறான் நம்முடைய பெருமான். பெருமானுடைய பெருமை அதுதான். இவன் ஜீவன், இவன் நம்மிடமிருந்து பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இல்லை. சமயத்தில் தனக்கு மேல கூட சிவபெருமான் நினைக்கிறான் அடியவர்களை. சென்ற வகுப்புல சொன்ன பார்த்தீங்களா, நான்மறை முனிவாவோலம். நேற்று வரலும் குடும்பம் நடத்திருக்கார் மனைவியோட. அவரை பார்த்து நான்மறை முனிவாவோலம். அப்படி தன்னை விட பெரியவங்களா, தனக்கு அபயம் அளிக்கக்கூடியவர்களாக கூட அவர் நினைத்தார். சண்டேஸ்வர நாயனாருக்கு தான் உண்ட உணவையும் பரிக்கரமும் அவருக்கு தந்து தனக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறார். அடியவர்கள் எல்லாம் அப்படி காப்பாற்றுறார் சிவபெருமான். அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அந்த அணைந்தவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? அவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று. அதனால உபாவி சிவாச்சாரியார் இந்த திருவருட்பயன் நூலில் கடைசியா நிறைவு 10 செயல்களாக இதை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். நம்ம இன்னும் இறைவனை உணரவில்லை, அதனால கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். ஆனாலும் ஒரு லட்சியம் நமக்கு தெரிந்தால், அந்த லட்சியவாதி எப்படி செயல்படுவான் என்பது தெரிந்தால், அந்த லட்சியவாதியை போல நாமும் செயல்படுவதற்கு நமக்கு நடைமுறை உண்மையில் தெரியும் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் தனக்கு லட்சியவாதியாக யாரையோ ஒருவரும் கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு லட்சியவாதி. அவன் சினிமா நடிகராக இருக்கலாம் அல்லது பெரிய ஞானியாக இருக்கலாம். ரெண்டு எண்டு, இந்த கோடி அல்லது அந்த கோடி. ஒவ்வொருத்தருக்கும் பிற்காலத்தில் இந்த மாதிரி வரணுங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரையாவது ஒருத்தர் முன்னாடி வச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி இருந்தாங்க, எங்கள் தாத்தா அப்படி இருந்தாங்க, அப்பா அப்படி இருந்தாங்க, இல்லை விவேகானந்தர் இப்படி இருந்தார், பரமஹம்சர் இப்படி இருந்தார் அப்படின்னு. அடியார்களை சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி வாழ்க்கை நடத்தினார், அவர் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருஞான சம்பந்தர் இப்படி வாழ்க்கை நடத்தினார் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இப்படி இருக்கணும். இப்போ ஒரு நிறைஞானி எப்படி இருப்பான் என்று தெரிந்தால் அந்த உன்னதம் நமக்கு தெரியும். அந்த உன்னத இலக்கியம், அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம நடக்கிறதுக்கு ஒரு பாதை கிடைக்கும் நமக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில இதை உணர்ந்து கொள்ள சரியா அந்த 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 லெவல்ல போய் அந்த தகுதியில போய் நின்று அவர்களை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு முடியுமோ முடியாதோ தெரியல. நம்ம மனசே ரொம்ப நம்ம மேல கொண்டு போகணும். இந்த ஸ்டெபிலைசர் இருக்கு இல்லையா, வீட்டில் ஸ்டெபிலைசர் இருக்கும், கரண்ட் குறைச்சலா இருந்ததுன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த 220 கொண்டு போகுது. அது மாதிரி நம்முடைய மனதே அந்த இடத்துக்கு உயர்த்தணும். பாம்பின்கால் பாம்பரியும் என்பார்கள். தேவனாகி தேவனை வணங்கு. சிவபெருமானை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆயிடணும்? சிவமயமா ஆகணும். அங்கன்யாசம் கரண்யாசம்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? பூத சுத்தி, சுத்திகள் எல்லாம் பல்வேறு சுத்திகளை செய்கிறோம். உடம்பெல்லாம் சிவமயமா ஆக்குறோம் மந்திரத்தினால. அந்த பொருள்களை எல்லாம் சிவமயமாக்குறோம். பாருங்க, ஒரு தயாரிப்பு, முன் தயாரிப்பு எப்படி தேவைப்படுது பாருங்க. புனிதனாகி புனிதனை வணங்கு. ஒரு புனிதனை வணங்குவதற்கு ஒரு சண்டாளனுக்கு முடியாது. எப்படி முடியும்? அது எப்படி பூஜை ஆகும்? ஆகாது. நம்ம என்ன செய்யறோம்?
சில கிரியைகள் மூலமாக நம்மையே உயர்த்துகிறோம். சிவபூஜை பண்றவங்க இங்க இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம உயர்த்திக்கிறோம். நம்ம உடம்பினுடைய அங்கங்களை எல்லாம் நம்முடைய கையினை வச்சு சில மந்திரங்களை சொல்லி இவைகளெல்லாம் புனிதப்படுத்துகிறோம். அங்கநியாசம், கரண்யாசம்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்தான சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி எல்லாம் பண்ணி 5 சுத்திகளை எல்லாம் பண்ணி அந்த பொருள்களை எல்லாம் தூய்மையாக்குகிறோம். அப்போ நம்மையே நம்ம ஒரு மேல ஒசத்திக்கிறோம் பூஜை பண்ணும் பொழுது. அப்படியெல்லாம் நீங்க பூஜை பண்ணீங்கன்னா தான் அது பூஜை அந்த பூஜையை முடிச்சு வெளியில வரும் பொழுது ஒரு புது மனிதனா நீங்க வெளியில வருவீங்க. வெறும் சடங்குகள் மட்டும் செஞ்சுட்டாக்க பூஜை ஆகாது. இந்த உடம்பையே சிவமயமாக்கி, மனசையே சிவமயமாக்கி, உலகாயுத எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அப்படி கண்ணீர் அரும்ப கூட வேணா கசிய, கண்ணீர் துளிர்க்க ஒரு சின்ன பூ எடுத்து, வாசனை இல்லாத பூ எடுத்து அந்த திருவடியில் அப்படி வச்சிட்டோம்னா போதும், முடிஞ்சு போச்சு பூஜை. அப்புறம் வெளியில வந்தீங்கன்னா அந்த பூஜை ரொம்ப வசதியா இருக்கும். 1000 கூட அபிஷேகம் பண்ணிட்டு டாம்பீகமா நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஆரவாரமான பூஜைகள். அதை விட ஒரு பொட்டு எண்ணெய் வாங்க கூட கையில காசு இல்லாம ஒரு பொட்டு எண்ணெயை போட்டு அந்த ஒரு சுடர் எறிகிற அளவுக்கு அந்த பொருளாதார வசதி இருந்தா கூட போதும். கடவுள் நமக்கு அந்த பிரியம், அந்த அன்பு. பட்டினத்தடிகள் சொல்லுகிறார்கள், இலையும் பூவும் இல்லைன்னா நெஞ்சு உண்டு அன்றே. இலையும் பூ உனக்கு கிடைக்காம கூட போயிடலாம். பெருமான பூஜை பண்றதுக்கு உனக்கு நெஞ்சு இல்லையா? எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இது இல்லத்தினால நான் இதை செய்யல அப்படின்னு இல்லை, நெஞ்சு கூட இருக்கே, பாவனையில கூட அதை செய்யலாமே. எனக்கு முன்னோடியாக ஒரு பெரியவர் ஒரு புது இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு 7 நாள் இந்த மாதிரி சொற்பொழி வைக்கிறது, 7 நாள் ஒரே இடத்துல தங்கியாச்சு. வெளியூர் போய் எவ்வளவு வசதி குறைவோ அவ்வளவு வசதி குறைவுகளும் உண்டு. தினம் பூஜை செய்யறோம். பூஜைக்கு பொருள்களே இல்லை. முத நாள் ஒரே சுவாமி படம் மட்டும் இருந்தது. அந்த படத்தை வச்சுக்கிட்டு கையினாலையும் கால்னாலையும் எல்லாத்தையும் காட்டியாச்சு. கண்ணாடியா, இதான் கண்ணாடி. நெவேத்தியமா, இதான் நெவேத்தியம். பக்கத்துல செடியில் இருந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு அதான் பூ. விசிறியா, இதான் விசிறி. நெஞ்சு உண்டு அன்றே. எல்லா இடத்துலையும் செய்யலாம், எல்லா இடத்துலையும் நம்மளால முடியும். ஸ்ரத்த ஒண்ணு இருக்கணும் மனுஷனுக்கு. அந்த ஸ்ரத்த ஒண்ணு கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். இந்த ஞானிகள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகமே நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு ஞானி 1000 மனிதர்களை சமப்படுத்துகிறார். இந்த உணர்வில், சிவ உணர்வில் யார் ஒருத்தர் முகிழ்த்து நிற்கின்றானோ ஒரே ஒரு ஞானி பல கோடி பேர் தப்பானவங்களா இருந்தாலும் அவங்களை எல்லாம் ஈடுகட்டி அவர் அவங்களையெல்லாம் தூக்கி நிறுத்தி கொண்டு அவர்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை புஷ்பிக்க செய்கிறார்கள், மனம் பெறச் செய்கிறார்கள். ஒரு மலர், நல்ல மனம் வீசுகின்ற மலரை தூக்கி இப்படி நடுவில் வச்சா அந்த மலர் இந்த குபீர்னு இந்த வளாகம் பூரா அப்படியே ஒரு மனத்தை பரப்புவது போல அந்த மாதிரி அடியார்கள் இந்த பிரபஞ்சத்தையே மணக்க செய்கிறார்கள். யார் ஒருவன் இந்த சிவ உணர்வில் ஓங்கி நிற்கிறானோ அந்த மனிதனால் இந்த உலகமே சுகப்படுகிறது, அவனால் அமைதி அடைகிறது. தன்னை அறியாமல் அவன் ஆனந்தத்தை எல்லோருக்கும் வழங்கி கொண்டே இருக்கிறான். அவனிடமிருந்து ஆனந்தத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் இந்த உடலிலே வாழ்கிறான், ஆனால் உடலிலே அவன் வாழவில்லை. உடல் கேட்கின்ற எந்த உலகாயுத விஷயங்களையும் அவனுடைய கவனத்துக்கே வருவதில்லை. கண்ணிலே 1000 விஷயங்கள் படலாம், காதிலே 1000 விஷயங்கள் கேட்கலாம், முகர்வதற்கு நல்ல வாசனைகள் வரலாம். அவனுடைய உணர்வு மட்டும் ஓங்கு உணர்வு. இந்த முதல் பாடலே சொல்றார், ஓங்கிய உணர்வு. உணர்வுகளுக்கெல்லாம் மேலான உணர்வாகிய சிவ உணர்வில் அவன் திளைத்திருக்கிறான். அப்போ இந்த உலகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்ப நம்முடைய நிழல் இருக்கு இல்லையா, கீழே விடுது அந்த நிழல். அந்த நிழலுக்கு ஏதாவது உணர்வுகள் இருக்கா? அதை யாராவது மிதிக்கிறாங்க, நாலு மிதி, எனக்கு வலிக்குதா? அதுபோல இந்த உடல் அவனுக்கு ஆகி விடுகிறது. குறைவா சொன்ன, சுருக்கமா சொன்னா அதான்.
புளியம்பழமும் புள்ள இருக்கிற சதையும் எப்படி விலகி நிற்கிறதோ அதுபோல உடம்புக்குள்ள இருக்கும் பொழுதே அவன் அந்த ஓங்குணர்வில் திளைக்கிறான். எப்படி அந்த உணர்வு வருகிறது? நம்முடைய பழைய வரலாறு என்ன? 2 நாளைக்கு முன்னாடி இப்படி இந்த விஷயத்தை பத்தி ஞானிகளை பற்றி சிந்தனை பண்ணிடும்போது ஒரு விஷயம் பண்ணப்பட்டது. காலை நேரம் நல்ல இப்போ கொஞ்சம் சாரல் காத்து தென்மேற்கு பருவக்காடு அடிக்கிறது. ஒரே மேகமா இருந்தது. காலையில் ஒரு 6 மணி 7 மணி 8 மணி ஆச்சு, சூரியனே காணும், வெளியே வரல சூரியன். அப்புறம் 8 மணிக்கு மேல பார்த்தா லேசா வெயில் கீற்றுகள், அந்த மேகம் கருத்த மேகம் அப்படியே நெருக்கி இருந்த மேகங்கள் கொஞ்சம் அது நெகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சு சிறு வெளிச்சம். 10-11 மணிக்கு பார்த்தா ஒரு மேகத்தை காணும், பளிச்சுன்னு சுட்டெரிக்கின்ற வெயில். நம்முடைய ஆன்மாவையும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனாவளம் முழுசா மறைக்குது, வெளிச்சமே வராம அறிவிச்ச செயல்கள் முழுசும் போயிடுச்சு. சிவபெருமான் ஒரு அற்புதத்தை செய்கிறான் அவனுடைய கருணையின் காரணமாக. பாசுபடி குட்டத்தில் கல்லை எறிந்தால் அந்த கல் எரிந்த இடத்துல ஒரு வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி விழுந்து அந்த இடம் கொஞ்சம் விலகும் இல்லையா, அந்த இடத்துல தண்ணீர் தெரியும். அப்படி முழுசா நம்மளை மறைச்சிருக்கு பாசி பாசம், அந்த நம்முடைய உயிரை. அவன் எரிந்த ஒரு கல், அது நம்ம உடம்பு. அந்த கல்லை எரிஞ்ச உடனே அந்த விலகுது பாத்தீங்களா, அந்த தண்ணி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் நம்ம உடம்பு. இப்போ இந்த உடல் அளவுக்கு நமக்கு அறிவு விளங்கி நிற்கிறது. ஆனா ஆன்மா ரொம்ப பெருசு. நல்லா இப்ப இந்த இதை நல்லா நீங்க மனக்காட்சியா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுகப்படும், உங்களுக்கு நல்லா பயன்படும், இந்த சித்தாந்தம் புரியும். கல்லை விட்டிருந்த இடத்துல தண்ணீர் விலகி தண்ணீர் தெளிந்த தண்ணீர் தெரிகிறது. அப்போ இறைவன் கருணையினால கல்லை விட்டெறிஞ்சிருக்கிறான், அந்த இடத்துல தண்ணீர், அந்த பாசி விலகி விட்டது. அந்த பாசி விலகின இடம் தான் அந்த உடம்பு. இப்போ இந்த உடல் மூலமாக ஆன்மா வியாபக பொருள். நம்ம குளம் பெருசு பெருசு, ஏரி பெருசு இருக்கும், நம்ம கடல் பெருசுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வியாபகம் அகண்ட பொருள், நம்மள முழுசா மறைச்சிருக்கு. அது மேல இருக்கிற பாசி இப்ப கல்லை விட்டெறிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அறிவு விளக்கம் இருக்கு? உடம்பு அளவு. இப்ப இந்த உடம்பு அளவுக்கு தான் நம்ம சுகத்தை அனுபவிச்சுட்டு பெருசுன்னு சொல்றோம். நம்ம அனுபவிக்கின்ற சௌரியம் எல்லாம் இந்த உடம்பு அளவுக்கு அனுபவிக்கிறது தான் என்ன நினைக்கிறோம், யாராலும் அனுபவிக்க முடியாத ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கிறதா இருக்கும். ஆனா முழுசும் அந்த பாசம் விலகினா அது என்ன இன்பமா இருக்கும்னு நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. 11 மணி ஆணிச்சு முழுசா அந்த மேகங்கள் விலகினது போல இந்த உடலை வைத்துக் கொண்டு, அந்த தெளிந்த இடத்தை வைத்துக் கொண்டு இந்த ஆன்மா இறைவனுடைய கருணையை வேண்டி யாசித்து பெற்று முழுதுமாக அந்த பாசியை விலக்கிவிட்டது. அந்த ஆன்மா தான் ஜீவன்முக்தன். அவன் அந்த வியாபகத்தின் அளவுக்கு ஆனந்தம் அடைவான். இந்த உடம்பு அளவுக்கு ஆனந்தம் அடைகிறது நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? இந்த உடம்பால நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் நமக்கு சுவையாக இருக்கின்றன, ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடியது. இப்ப நம்முடைய வியாபகம் இந்த உடம்புக்குள்ள ஒடுங்கி போனதா இருக்கு, இவ்வளவுதான் தெரியுது, வெளியில தெரியுது. ஆனா நம்முடைய வியாபகம் எல்லை கடந்த வியாபகம். அப்போ இந்த உடம்பால அனுபவிக்கிறதே இவ்வளவு ஆனந்தமா இருந்தா, அந்த எல்லை கடந்ததை நம்ம உணர்ந்தோமானால் நம்முடைய அனுபவமும் ஆனந்தமும் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த எல்லை கடந்து இருக்கக்கூடிய வியாபக பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவின் மேல் ஆரோபிக்கப்பட்ட அறியாமை முற்றிலும் இந்த ஞானியிடம் அகன்று போய்விடுகிறது. சிவபெருமான் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசாயிட்டான். வியாபகம், வியாபியம், வியாப்தி என்று 3 சொற்கள். இதை நம்மளுடைய உங்களுக்கு வகுப்புல சொல்லி இருக்கிறேன். இறைவன் வியாபக பொருள், அகண்டாகார பொருள் அப்படின்னு சொல்றோம். அந்த வியாபகத்துக்குள்ள நம்மெல்லாம் அடங்கிய வியாபகம் வியாபியம். அவன் அகண்ட மடி. இப்போ ஒரு கற்பனை, அம்மா மடியில குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தை, 2 பேரும் வந்து உட்காந்துக்கிறான்.
இந்த மடியில ஒண்ணு அந்த மடியில ஒண்ணு வச்சுக்கோங்க. இன்னொரு பையன், மூணாவது பையன் இன்னும் வந்து உட்காந்துக்கிறான். அவ்வளவுக்கும் அந்த மடி அகண்டு எண்ணம் கொடுக்கிறது. அதுபோல இறைவனுடைய அகண்ட வியாபகத்துக்குள்ள அத்தனை ஜீவர்களும் இருக்கிறோம் நாம் எல்லாரும். அது மட்டுமல்ல, மற்ற இந்த சடப்பொருள்களும் கூட அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் தங்கி இருக்கிறது. இந்த உயிர் என்று இந்த பாசத்திலிருந்து விடுபடுகிறதோ அப்பொழுது இறைவன் அளவுக்கு அதுவும் அவனுடைய வியாபக அளவுக்கு விரிந்து போய்விடுகிறது. அப்ப அதை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமும் விரிந்த ஆனந்தம். அதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாதான் தெரியும். ஒருவேளை நீங்கள் நிஷ்டை கூடி திருவைந்தெழுத்தை நன்றாக ஆனந்தமாக உச்சரித்து, நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மந்திர அதிர்வுகள் உடல் முழுதும் வியாபித்து உடலையும் உணர்வு பூர்வமாக கரைத்து உடலிலிருந்தும் நீங்கள் வெளிப்படும்படியான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் உங்களுடைய தகுதி வளர்ந்துரும். நீங்க அதை ஜபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்பொழுது அந்த ஆனந்தத்தை உங்களால் இங்கேயே உணர முடியும். அதை நீங்க தொடர்ந்து அந்த முயற்சியை ஈடுபடுவதன் மூலமாக அது உங்களுக்கு வந்துடும். இந்த ஜீவன் முக்தர்கள் அந்த சாதன நிலையை கடந்து சாத்தியமானவர்கள். அவர்கள் அந்த இறைவன் உணர்விலேயே ஓங்கு உணர்வு, இந்த முதல் பாடல் எடுத்துக்குவோம். ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல். அந்த உணர்வு அப்ப அவங்கள்ட்ட முகிழ்த்து நிற்கும். அவர்களுக்கு இருக்கின்ற மறைப்பு முழுதும் முற்றிலும் விலகி இருக்கும். எப்படி 11 மணிக்கு அந்த சூரியனுடைய வெளிச்சம் முழுசா பிரகாசிக்கும், அவனுடைய அந்த முகில் கூட்டங்கள் எல்லாம் விலகி, கரிய முகில்கள் எல்லாம் விலகி, லேசா இருந்த மறைப்புகளும் விலகி, முழுமையாக அந்த மறைப்பு நீங்கப்பட்ட உடனே சுயம் பிரகாசமாக சூரியன் சஞ்சரிப்பது போல ஆணவமல மறைப்பில் இருந்து அவர்கள் முற்றிலுமாக விடுபட்டு விட்டார்கள். அப்போ அவர்கள் வியாப பொருளா மாறிட்டாங்க. அவங்களுடைய ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை, அளவு இல்லை. அது இறைவன் அளவுக்கு அந்த ஆனந்தத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே, இறைவன் முழுமையானவன், அந்த முழுமையை தழுவிய இந்த முழுமையும் அது தருகின்ற ஆனந்தத்தை முழுதும் கிரகித்து அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். ஓங்கு உணர்வு என்று முதல் வரி பாருங்க. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி சீவன் முக்தர்கள் நிறைந்த ஞானத்தின் உள்ளே தமது அறிவிச்சை செயல்களை அடங்க பெற்று உள்ளத்துள் இன்பு ஒடுங்க. அப்படி அவர்கள் அறிவிச்சை செயல்கள் ஆணவ மலத்திலே அடங்கி போகுது. ரெண்டையும் ஞாபகம் பாருங்க. ஆணவ மலத்திலே அகப்பட்டு உயிர் ஆணவ மலத்தினுடைய வசப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய அறிவிச்சை செயல்கள் எல்லாம் அடங்கி போகுது. அப்ப உண்டாவது அறியாமை. ஆனால் இறைவனில் ஒன்றும் பொழுது அவனுடைய அறிவிச்சை செயல்கள் ஒடுங்குகின்றன. அப்பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற அனுபவம் ஆனந்தம். ஒன்று அறியாமை, இன்னொன்று ஆனந்தம். இது இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் உள்ள வித்தியாசம். தமது அறிவினுள்ளே பேரின்பம் அடங்கும்படி தூங்குவர், ஆனந்த நித்திரை செய்வர். மற்ற ஏது உண்டு அவர்களுக்கு, அதை தவிர வேறு செயல் ஏது சொல்வாயாக. இப்போ முழு நிறைவு அவர்களுக்கு வந்துவிட்டது. இறைவனுடைய நினைவிலே அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள். இதை நின்மல துரியாதீதம் என்று சொல்வார்கள். நின்மல துரியாதீதத்தை நம்ம பயிற்சியின் மூலமாக நாம் அடைந்து விடலாம். எல்லாரும் சொல்ற தியானத்தை விட இந்த தியானம் மிக உயர்ந்ததாக இருக்கும். நின்மல துரியாதீதம் என்ற தியானம், இந்த சைவத்துல நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற தியானம். அதுல போய் ஒன்றி ஒரு முறை பயிற்சி செய்து அந்த நின்மல துரியாதீதத்தில் ஒடுங்கிவிட்டால் காலம் போவது கூட தெரியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில பயிற்சி செய்து அதனுடைய விளைவாக வரக்கூடியது ஜீவன்முக்த நிலைமை. அந்த நிலைமை தான் இந்த பாடல் சொல்லுகிறது. ஜீவன்முக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவர்கள் ஓங்குணர்வின் அடங்கி இருப்பார்கள். உணர்வு முழுமையாக உணர்வுபூர்வமாக இருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு அவர்களுடைய நடமாட்டம் இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு உலகாயுத விஷயங்களுக்கு அவருடைய கவனமே இருக்காது. உலகாயுத விஷயங்கள்ல அவருடைய கவனம் இருக்காது. ஆன்மீக விஷயங்கள்ல முழு கவனமும் இருக்கும். அப்போ ஆன்மீக விஷயங்கள் அவர்களுக்கு பகலை போன்று விளங்கும். உலகாயுத விஷயங்கள் இருட்டை போன்று. நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உலகாயுத விஷயங்கள் பகலை போல இருக்கும், எல்லா விஷயங்களும் தெளிவா இருக்கும். நின்மல துரியாதம்னா ஏதோ கற்பனையா பேசிட்டு இருக்கான்னு என்னையே சொல்லணும், அப்படிதான் தோணும். அப்போ உலகாயுதமாக வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு இந்த உலகாயுத விஷயங்கள் பகல், ஆன்மீக விஷயங்கள் நல்ல இருட்டு, ஒன்றும் தெரியாது. ஞானிகளுக்கு உலகாயுத விஷயங்கள் எல்லாம் இருள், ஆன்மீக விஷயங்கள்
பகல். அவர்கள் ஓங்கு உணர்வின் இருப்பார்கள், அவர்களுக்கு இரவு பகல் தெரியாது. என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன். மணவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி, சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரை பணவன் என்னை செய்த படிரி அறியேன் பரஞ்சுடரே என்று மணிவாசக பெருமானதை சொல்கிறார்கள். இவர்கள் தான் தூங்காமல் தூங்குகிறவர்கள். வெளி உலகத்தை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன தூங்கிட்டாங்க. உடம்புன்னு இருக்கா அப்படின்னு அவர்களுக்கே தெரியாது. உடம்பு ஒரு சட்டை போல அவர்களுக்கு போர்த்தி கொண்டிருக்கும். பிராரத்தம் உள்ள வரையிலும் அந்த உடலானது இயங்கிக் கொண்டிருக்கும். பிராரத்தம் அவர்கள் மூலம் செயல்படும். இப்ப இந்த பார்வையில ஞானிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். சென்ற முறை சொன்ன பார்த்தீங்களா, ஏற்பகை நாயனார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை அது. சுத்தமா பரமஹம்சர் அவர். முற்றிலும் உலகமே கிடையாது அவர்கிட்ட உலகமே கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருந்தா அது உனக்கு, ஏதாவது என்கிட்ட ஒண்ணு இருந்தா உனக்கு. எம்பக்கல்ங்கிறார், எனக்குன்னு கூட சொல்ல. ஏதாவது ஒன்று எம்பக்கல் உண்டாகில் அது இறைவனுடைய அடியாருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் முற்றிலும் மோன நிறையிலே உறைந்து விடுவார்கள். அவர்களுக்கு உரியது நாயோட்டு மந்திரம். அது என்ன நாயோட்டு மந்திரம்னா, அதுல அப்படி சொல்லி நாயை ஓட்டுவாங்க, அதனால நாயோட்டு மந்திரம்னு சொல்லலாம். இன்னொன்று, நாயானது குறைக்கும். இவர்கள் எல்லா புலன்களும், அறிகருவிகளும், செயற்கருவிகளும், அந்த கரணங்களும் முற்றிலுமாக ஒடுங்கி அப்படியே உறைந்து போய் நிற்கும். சிவபரம்பொருளில் உறைந்து போயிருக்கும். வாயும் மௌனமாகிவிடும். நாயை ஒரு செயல் என்னன்னா, எப்பத்தாலும் அது குறைச்சிக்கிட்டு இருக்கும். நாய் பார்த்தீங்களா குறைக்கலையா? இந்த பெரியவர்கள் மௌனத்தில் ஒடுங்கி விடுவார்கள். அப்போ எழுத்து, வார்த்தை, ஜபம் எல்லாம் போய் உறைந்து போய் சிவபெருமானிலே மௌனம் தானாக சித்தித்து விடும். அப்படி மௌனமா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மௌனத்தின் எல்லை கண்டவர்கள். ஞானம் என்பது மோன வரம்பு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படி மௌனமாக ஒரு இடத்துல அமர்ந்திருப்பது என்பதெல்லாம் பெரிய சாதனை. சோம்பேறியினுடைய சோம்பர்னு கூட ஒரு பேர் உண்டு ஞானிகளுக்கு. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அது தெரிந்த கதை தான் உங்களுக்கு. ஒரு கோயில்ல ஒரு சாமியார் இருந்தார். அவர் எப்பவும் சும்மா இருப்பாராம். அவருடைய பெருமை தெரிந்து அந்த ஊர்ல உள்ளவங்களாம் அந்த சாமியோடைய பெருமை தெரிந்து எப்போதாலும் சிவ சந்நிதியிலேயே அவர் சிவ ஞாபகத்திலே இருப்பார். உடம்பை பத்தி கவலைப்பட மாட்டார். ஒரு கந்தலாடை தான் அடித்திருந்தார். அந்த ஊருக்கு வந்து ஆபீசர் என்ன பண்ணாரு, சரி இவர் உயர்ந்தவர், இவர் போய் அங்கங்க அலைய வேண்டாம், இப்ப மாதிரி அன்னதானம்லாம் கோயில்ல அப்ப கிடையாது, அதனால இவர் ஒரே இடத்துல இருக்கட்டும், கோயில்ல பிரசாதத்துல இவருக்கு ஒரு பட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டே பண்ணி வச்சுட்டார் அந்த ஆபீசர். கோயில்ல சும்மா இருக்கிற சாமிக்கு ஒரு பட்டை அப்படின்னு எழுதி வச்சுட்டாராம். ஏன்னா நாளைக்கு வர்ற ஆபீசர் மாத்திவிட்டா, கொடுக்காம இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பட்டை கொடுப்பாங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவர் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இறைவுணர்வுலேயே இருந்துட்டு இருந்தார். அவர் அரசாங்கத்தில் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வரும்ல, மாத்திவிட்டாங்க இன்னொரு ஆபீசரை. அவர் வந்தாரு, கணக்கெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு, ஸ்டாக் ரிஜிஸ்டர் எல்லாம் பார்த்தாரு. சும்மா இருக்கிற சாமிக்கு ஒரு பட்டைன்னு எழுதியிருந்தது. அது என்ன, அது சும்மா இருக்கிற சாமிக்கு எதுக்கே பட்டை, கோயில் காசை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே கிடையாது, பட்டை கிடையாது. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு அதிகாரி சொன்னாரு, அந்த ஊர்க்காரர் ரொம்ப பெரியவர் சொன்னாரு, சும்மா இருக்கிற சாமின்னா ரொம்ப உயர்ந்தவருங்க, சும்மாவே இருக்க யாராலையும் முடியாது, அவர் இடத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம், ஒரு பட்டைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, போட்டும் சாதம் போடட்டும் அப்படின்னாங்களாம். இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் மறுது இருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்க சும்மா இருந்து பாருங்க, அதுக்கும் பிறகு இவருக்கு கொடுக்கலாம் வேண்டாமான்னு தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இவர் லீவ் போட்டு வீட்டுக்கு போனார், சும்மா இருக்கிறது மௌனமா இருக்கிறதுன்னு சொல்லி. அது தாய்மானவர் சொன்னது போல, ஒருவன் நான் சும்மா இருக்கி இந்த உலகம் போறாதோம்பார் அவரு. உலகமே அதுக்கு எதிர்க்கா செயல்படுறது மாதிரி ஆயிடுச்சு. காலையிலிருந்து சாயந்தரம் வரல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. 6 மணி ஆக போகுது, சாயந்தரம் 6 மணி ஆக போகுது. காலையிலிருந்து இவர் வாயை திறக்க வைக்கிறதுக்கும் இவரை செயல்பட வைக்கிறதுக்கும் உரிய பிரச்சனைகள் யாராவது நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் சமாளிச்சு பார்த்தார். சாயந்தரம் 6 மணி ஆச்சு,
பள்ளிக்கூடம் போயிருந்தான் பையன், வரும்பொழுது சின்ன ஆக்சிடென்ட், வீட்டுல வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், மௌனத்தோட இருப்பார். அப்ப மௌனத்தை கழிச்சிட்டு ஓடிய போயிட்டாராம். போய் என்னால மௌனமா இருக்கிறது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை போய் ஆஸ்பத்திரியில காமிச்சு காப்பாத்தி கொண்டாந்தார். மறுநாள் ஆபீஸுக்கு போனார். சும்மா இருக்கிற சாமிக்கு 2 பட்டைன்னு எழுதிட்டாராம். சும்மா இருக்கிற சாமி 2 பட்டை நாளையில இருந்து கொடு. சும்மா இருக்கின்ற சுகம் அரிது, சும்மா இருக்கின்ற சுகம் அரிது. அதுக்கு மனம் கூட ஒடுங்க வேண்டிய, கை கால வச்சுட்டு ஒரு இடத்துல இருக்க சொல்லுங்க யாரையாவது ஒரு நாளைக்கு, அதுவே ரொம்ப அரிது. இவர்கள் ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர். மற்ற ஏது உண்டு சொல். இவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இவர்கள் வாக்கும் மனமும் கடந்த பரிபூரணர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் வாழும் பொழுது இவர்கள் நிழல்ல வாழ்றது போலதான் வாழ்வார்கள். உடம்பு என்று ஒன்று இருப்பதை அவர்கள் உணரமாட்டார்கள். ஆனா நம்மெல்லாம் அவர்களை சோம்பேறிகள் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களால் தான் இந்த உலகமானது சிறப்பாக வாழ்கிறது. அவர்கள் தான் இந்த உலகத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தை புனிதப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்திலிருந்து அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் இந்த உலகத்திற்கு வள்ளலாக இருக்கிறார்கள். வள்ளல் அவங்க தான் வழங்குகிறார்கள். அருளையும் புனிதத்தையும் சாநித்தியத்தையும் வழங்குகிறார்கள். பொருளை கொடுப்பதனாலோ அல்லது நிறைய ஏராளமான பொருள் விரயம் பண்றதுனால ஒரு புனிதம் வந்துவிட போவதில்லை. அருளினால் தான் புனிதம் வரும். அதனாலதான் அவருக்கு வள்ளலார், ராமலிங்க வள்ளலார்னு சொல்றோம். புனிதத்தை வழங்கினதுனால அவர்கள் தான் வள்ளலாக இருக்க முடியும். உண்மையான சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஞானி தான். தன்னை அறியாமையே அவர் இந்த உலகத்துல சமாதானத்தையும் சாந்தியும் அவர் பரப்பிடுவார். நீங்க வேணா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நல்ல இங்கேயாவது கடுமையான வாக்குவாதம் தகராறு பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இடத்துல நீ போய் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்துல நல்ல தியானம் பண்ணி ஒரு சிவாயனம் ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு 100 தடவை 108 தடவை, அங்க இருக்கிற அந்த பரபரப்பே அடங்கும். அதுக்கு அந்த வலிமை உண்டு. ஆகவே ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி, அந்த உள்ள அடங்கி இருக்கின்ற பொழுது மோன நிலை தானாக வாய்க்கும், தானாக அவர்களுக்கு சித்திக்கும். அவர்கள் அமைதி அடைந்திருப்பார்கள். இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா ரொம்ப அழகான உதாரணம் ஒன்று சொல்லலாம். இந்த சின்ன குழந்தைகள்லாம் பம்பரம் விடுவாங்க, பார்த்துறீங்களா? பம்பரம் விடுவாங்க, வேகமாக விடுவான். விட்டதுக்கு பிறகு அந்த பம்பரம் சுழலும் பொழுது பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ வேகமாக சுத்தும். அது தூங்காமல் தூங்குகிறது. அந்த பம்பரம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்கிறது மாதிரி இருக்கும். அது சுத்துற வேகத்தில் அது இயங்குறது மாதிரியே தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அது இயங்கிக் கொண்டிருக்கும். அருளாளர்கள் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் புற உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருளாளர்கள் இந்த பூமிக்கு புனிதத்தை வழங்குகிறார்கள். அடுத்த 2வது பாடல், ஜீவன் முக்தருடைய செயல்பாடுகள் என்ன செயல் செய்யறாங்க, என்ன வினைகள் அவர்களுக்கு இருக்கு, என்ன செய்யறாங்க. ஜீவன் முக்தர்கள் பதியை போல 5 தொழிலும் பசுவை போல வினைகளும் செய்ய மாட்டார்கள். வினைகளில் இருந்து நீங்கி நிற்பார்கள். 5 தொழிலும் காரணர்கள் ஆம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. 5 தொழிலையும் சிவபெருமானால் ஆற்றப்படும். சிவபெருமானும் 5 பஞ்சகிருத்தியங்கள் செய்யறார் இல்லையா? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். இந்த 5ஐயும் இந்த ஜீவன் முக்தர்கள் செய்வார்களா அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. இது இறைவனுக்குரிய தொழில். இறைவனுக்குரிய தொழில ஜீவர்கள் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது, செய்ய மாட்டாங்க. காரணர்களாம் தொழிலும் சிவபெருமானுக்கு கீழ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அனந்தேஸ்வரர் அவர் தான் அசுத்தமாயா போனத்தை செயற்படுத்துகிறார். இன்னும் அதுக்கு கீழே அசுத்தமாயா போனத்தை பிரகிருதி மாயா போனத்தை செயற்படுத்துகிற ஸ்ரீகண்ட ருத்திரர் இருக்கிறார். அவர்கள் செய்கிறார்கள் சில காரியங்களை. அதையாவது செய்வாங்களா இவங்க ஞானிகள்? அதெல்லாம் வேண்டாம். அவர்கள்லாம் இப்ப ஸ்ரீகண்ட ருத்திரரோ அல்லது அனந்தேஸ்வரரோ மானுட வர்க்கத்தினர், அவர்களும் மானுடவர்கள் தான், இறைவனுடைய அதிகாரிகள். அதனால அவர்கள் செய்யற செயலை கூட இவங்க செய்யணும்னு ஆசைப்பட மாட்டாங்களாம். சிவபெருமான் செய்யற செயலை, உயர்ந்த செயலை, அதையும் செய்ய ஆசைப்பட மாட்டாங்க. அதன் கீழே உள்ள அதிகாரிகள் செய்யக்கூடிய செயல்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். சரி, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த உலகத்துல தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்து மனிதர்களை போல ஏதாவது செயல்களை செய்வார்களானா அதையும் செய்ய மாட்டாங்களாம். போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. மாயா போகத்தை அனுபவிக்க செய்யக்கூடிய வெந்தொழில், வெம்மையான வினைகளையாவது அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்?
வெம்மையான வினைகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள்? அதாவது இந்த மாயா உலகில் பற்றோடு விருப்பு வெறுப்போடு கூடி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மீண்டும் வினைகளுக்கு காரணமாகிவிடும் இல்லையா? உங்களுக்கு ஆகாமியை பத்தி சொல்லியிருக்கோம். நம்ம விருப்பு வெறுப்போடு நாம் ஒரு செயலை செய்தால் அந்த செயல்கள் மீண்டும் வினைகளை பெருக்கிவிடும். அதனால வெண்தொழில் என்று சொல்லுகிறார். இது மீண்டும் மீண்டும் பெருவி சக்கரத்துக்கு ஆட்படுத்தி துன்பத்தையே நமக்கு வழங்குவதனால் அது வெம்மையான தொழில். விருப்பு வெறுப்போடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெம்மையான தொழில். ஆகவே விருப்பு வெறுப்பை நீக்கி வினைகளிலேயே சமபாவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம். அதனால போகம் நுகர் வெண்தொழிலும் வெம்மையான வினைகளையாவது மேவார் மிக. அப்போ ஜீவன் முக்தர்களுக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கடமைன்னு ஒண்ணு இருக்கா? ராமகிருஷ்ணா அழகா ஒரு உதாரணம் சொல்வார். மருமகள் வீட்டுக்கு வரா, மாமியார் புதுசா வந்த மருமகளை முழுசா வேலை வாங்குவாங்க, வேலை வாங்கி முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு சில மாதங்கள் ஆச்சுன்னு அவங்க கர்ப்பம் தரித்து விடுவார்கள். 2-3 மாசம் ஆன உடனே அவர்களுக்கு மயக்கம் வாந்தி எல்லாம் வரும். மாமியார் கொஞ்சம் வேலையை குறைச்சுக்குவாங்க, தானாவே. குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா? மயக்கம் கடிச்சு படுத்து இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு 6-7 மாசம் ஆச்சு, அவங்க தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்து வந்த உடனே அவ குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பா. அப்ப மாமியார் என்ன பண்ணுவாங்க? கொடுத்த வேலையும் நிறுத்திக்கிறாப்புல சூழ்நிலையை வந்து அமைஞ்சிடும் இல்லையா? அதனால அது போல இந்த ஜீவன் முக்தர்கள் இப்பொழுது குழந்தையோடு இருக்கின்ற தாயை போன்றவர்கள், அவர்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது, செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிராரத்துவம் அது நிகழ்ந்து கொண்டே அவர்கள் மூலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் உலகத்தில் செய்ய வேண்டிய காரியம்னு ஒண்ணு அவங்களுக்கு சங்கல்பத்தினால ஒண்ணு வராது. பிராரத்துவத்தின் மூலமாக அனுபவிக்க வேண்டியவைகள் வந்ததுன்னு சொன்னா அதுல மனம் ஒன்றாமல் அது தன் மூலம் நிகழ்வது போல அவர்கள் விட்டு விடுவார்கள். நிகழும், அவர்கள் மூலமாக நிகழும். அதுல அவருடைய எண்ணமோ உணர்வுகளோ தோயாது. உடல் ஊழாய் கழியும், பின்னாடி வருது வார்த்தை, உடல் ஊழாய் கழியும். உடல்ல மட்டும் அந்த வினைகள் உடல் மூலமாக கழிந்து போகும், அவருடைய உணர்வுகளில் நிச்சயமாக தாக்கவே தாக்காது. ஞானிகள் இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய சுகங்களை அவர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும், எவ்வளவு பெரிய வாய்ப்புகளை கொண்டு வந்தாலும், ஒரு ஞானியாக இறைவனை உணர்ந்தவர்கள், உண்மையாக உணர்ந்தவர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜனாதிபதி பதவியை கொடுக்குறோம்னு வச்சுங்க, அவங்க எடுத்துக்குவாங்களா? அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஞானி கிடையாது, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த உயர்ந்த பேரானந்தத்தை அனுபவிப்புக்கு முன்பு இந்த உலகாயத்தில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான சுகங்களும் பொருட்டே இல்லை. நம்ம வீட்டுல ஒரு ஏதோ விசேஷம்னு வச்சுங்க, நிறைய இனிப்பு பண்டங்களை சாப்பிடுறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், வெரைட்டியா சாப்பிடுறோம், பல்வேறு விதமான இனிப்பு பொருட்களை சாப்பிடுறோம். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, நிறைய சாப்பிட்டதுக்கு பிறகு, ஓட்ட சாப்பிட்ட பிறகு யாராவது ஒரு வெள்ளை கட்டி கொண்டாந்து கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? ஜீனியை கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவோமா? நிச்சயம் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி அவருடைய நிலைமை. அவர்கள் ஓங்கு உணர்வின் உள்ளிருப்பார்கள், அந்த ஆனந்தத்தை அவர்கள் துய்த்துக் கொண்டே இருப்பார்கள். ஆக அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு இந்திர பதவி தர்றேன் அப்படின்னா, உனக்கு நாராயண பட்டம் தருகிறேன், அல்லது அயனுடைய வாழ்வை தருகிறேன், இந்திர பதவி தருகிறேன் அப்படின்னா அவள் ஒத்துக்கவே மாட்டாங்களாம். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும், நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும், எள்ளேன் திருவருளால் இருக்கப் பெறின் இறைவா, உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. எந்த பதவியும் வேண்டான்னு சொல்றாங்க அந்த பெரியவர்கள். அந்த ஞானிகளுக்கு, ஜீவன்முக்தர்களுக்கு ஒரு பதவி, இந்த உலகத்தில் கிடைக்கிற எந்த பதவியும் பெரிதான பதவி இல்லை. அவர்களுக்கு சரி, உன்னை ஸ்ரீகண்ட ருத்ரனாக்கி 24 தத்துவங்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் தர்றேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னா கூட அதெல்லாம் வேண்டாம். சரி, அதை விட பெரிய பதவி அனந்தேஸ்வரர் பதவி தருகிறேன் என்றால் அதுவும் வேண்டாம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும், நல்லேன் எனது அடியாரோடல்லால் நரகம் புகினும், எள்ளேன் திருவருளால் இருக்க பெறின் இறைவா, உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனி. சரி, உனக்கு நிறைய போகத்தை தர்றேன், இன்பங்களை தர்றேன் அப்படின்னா, கொள்ளேன் போகம் வேண்டி வேண்டிலேன், எனக்கு போகம் வேண்டாம்,
புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையராது இலேன். உன்னுடைய திருவடி பேரு திருவடி இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆனந்தத்தை விட உலகத்துல எதுவுமே பிரபஞ்சத்தில் பெருசா இல்ல, எனக்கு எல்லாம் வேண்டாம். என் எம்பிரான் ஆகம் வெண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே. கண்களினால் கண்ணீர் வழிந்து உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆனந்த பேற்றினை விட இந்த பதவிகள் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவங்க இருப்பாங்களாம். வேண்டேன் புகழ், இன்னொரு பாட்டெல்லாம் அற்புதமா சொல்றார். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைதாள், பூண்டேன் புறம்போகேன் புறம்போகலட்டேனே. உன்னுடைய திருவடி பேரானந்தம் எனக்கு வாய்த்து கொண்டே இருக்கிறது, சந்தோஷனுடைய எல்லையில இருந்துகிட்டு இருக்கானா. நீ கொடுக்கிற மற்ற எந்த இன்பமாக இருந்தாலும் அது துச்சமானது, வேண்டாம் என்ற நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அப்ப உலகத்தை எப்படி பொருட்படுத்துவாங்கன்னு பாருங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கொன்றை தொங்கலான் அடியவருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே, சொர்க்க போகமே அது ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்களா அவங்க, ரொம்ப சர்வசாதாரணமா நினைச்சுக்குவாங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அவர்களை மயக்க முடியாது, அவர்களுக்கு ஆட்பட மாட்டார்கள். இந்த இன்பங்களை எல்லாம் அந்த பெரியவர்கள் துச்சமாக நினைப்பார்கள். அவர்கள் அப்படி துச்சமாக நினைப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை ஒன்று இருக்கு. அதை 90 அடுத்த பாடல்ல சொல்லுகிறார். எங்கும் எதிலும் ஜீவன் முக்தர்கள் சிவத்தையே பார்க்கிறார்கள். எல்லாம் அறியும் அறிவுரினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் பிற. எல்லாம் அறியும் அறிவுரினும், எல்லாவற்றையும் ஒரு சேர அறிகின்ற ஞானத்தில் கலந்து நின்றாலும் இங்கு இவர் இந்த பூ உலகத்தில் வாழும் காலத்தில் ஜீவன் முக்தர்கள் ஒன்று அல்லாது திருவருள் ஒன்றையே அன்றி பிரிதி ஒன்றையும் அறவே அறியார். வேற ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகத்துல இறைவனை தவிர வேறொன்று இருக்கிறது என்பது அவர்கள் சிந்தையிலே வராது. சிந்தையில வந்தாலும் அது கவர்ச்சிக்கும், சிந்தைக்கே வராது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்திருப்போர் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார். பரமே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள்னா இந்த உலக விஷயங்கள், இதை பார்க்கவே மாட்டாங்களாம். சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பார், எல்லாத்திலையும் அவர்கள் சிவபெருமானையே கண்டிருப்பார்கள். இந்த தாய்மானவர் ஒரு பாடல் அற்புதமா சொல்றார். கண்ணில் காண்பது உன் காட்சி, கண்ணில் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை. அதாவது ஞானிகளுடைய வாழ்க்கை, ஞானிகளுடைய நிலைமை இது. கண்ணால பார்க்கிறது அத்தனையும் சிவபெருமான். ஞானிகள் கையால எந்த காரியம் செய்தாலும் அது சிவ பூஜை. கண்ணில் காண்பதுன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம். ஞானிகள் சொல்வதெல்லாம் மந்திரம். மண்ணோடு ஐந்தும் வழங்குயிர் யாவும் அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சமும் இந்த உயிர்களும் எல்லாம் நீதான், சிவபெருமான் தான் என்று அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். கண்ணில் காண்பதுன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணோடு ஐந்தும் வழங்குயிர் யாவும் அண்ணலே நின் அருள் வடிவு ஆகுமே. அப்படி இருப்பதனால, எல்லாமே அவனுடைய வடிவமாக இருப்பதினாலே பற்றை அந்த இறைவன் மேல் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். மற்ற ஒன்று இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது, அவருடைய கவனத்துக்கு வராது. மற்ற பற்று எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். வேற ஒரு பற்றும் இல்லாமல் உன்னுடைய திருவடி பற்றையை மட்டும் பற்றி கொண்டிருந்தேன். பாரொடு விண்ணாய் பரந்த என் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். உன்னை தவிர வேற பற்று எனக்கு ஒண்ணு இல்லை. இதெல்லாம் ஞானிகளுடைய வார்த்தைகள். வம்பனேன் தன்னை ஆண்டமாமணியே மற்று நான் பற்றிலேன், பற்று நான் மற்றிலேன் கண்டாய். இன்னொரு இடத்துல மற்று நான் பற்றிலேன் கண்டாய். உன்னை தவிர வேற எந்த பற்று எனக்கு இல்லை. ஆகவே ஞானி இறைவனை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் உலகம்னு ஒண்ணு இருக்காங்கிறது அவனுடைய கவனத்திற்கு வரவில்லை. ஏதாவது தட்டிக்கிட்டு எழுப்பி விட்டு இது ஒண்ணு இருக்குன்னு காமிச்சா, ஒருவேளை இந்த தூக்க கலக்கத்துல உலகத்தை பார்க்கறான் பாருங்க சில பேர், அப்படி பார்த்துட்டு மறுபடியும் முடிக்குவாங்க. ஏனென்றால் இது படுத்திய பாடு, பல்வேறு பிறவிகளில் படுத்தி இருக்கின்ற பாடு, அவன் பல பிறவிகளை அவன் சந்திக்கிறான், பல பிறவிகளை அவன் உணர்கிறான். ஒரு ஜீவன் முக்தனுக்கு பல பிறவிகள் நன்றாக தெரியும். புத்தர் அப்படி 500 பிறவிகளை அவர் பார்த்தாராம், போதும் அப்படின்னு முடிச்சுட்டார். 500 பிறவி பார்த்தாராம் அவரு. இதுக்கு முன்னாடி 500 பிறவிகளை அவர் அவருடைய காட்சிக்கு வந்துச்சு. அதுக்கு மேலேயும் பார்க்கலாம் போல இருந்தது, வேண்டாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் அது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாராம். அப்படி ஜீவன் முக்தர்கள் பல்வேறு பிறவிகளில் தான்
இந்த சுழற்சியில் மாட்டிக்கொண்ட அந்த கதை அவர்களுக்கு தெரியும். ஆதலினாலே அவர்கள் மீண்டும் இந்த உலகத்தை எப்படி பொருட்படுத்த வேண்டுமோ அப்படி பொருட்படுத்தி இருப்பார்கள். அவர்களை மயக்க முடியாது. எங்க ஊர் ஒரு சாமியார் வந்திருந்தார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல. அவரை கூப்பிட்டு பிரியமா சாப்பாடு போடுவாங்க சில பேர். அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு சன்னியாசிக்கு சாதம் போடுறதுன்னா ரொம்ப கவனமா, சில குடும்பங்கள் இப்பவும் இருந்துட்டு இருக்கு, சன்னியாசிகளுக்கு ரொம்ப கவனமா ரொம்ப பெருமையா உயர்வா சுத்தமா போடணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்கலாம் இப்பவும் கூட இருக்கிறாங்க. அப்படி போடுகின்ற குடும்பங்கள் இருக்கு. அங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அவரு உடம்பு அவருக்கு நிழல், அப்படிதான் வருவார். அவரு இவங்க பிரமாதமா பலகை எல்லாம் போட்டிருப்பாங்க, அவருக்கு கவ்வியம் கட்டிட்டு தான் வருவார். அவர் வந்து உட்காருவாரு, சாதத்தை வச்சா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சாம்பாரை போட்டா அப்படிம்பாரு, அடுத்தது ரசத்தை அதிலே ஊற்றணும் போடணும், அப்புறம் அப்பளத்தை அது மேலே வைக்கணும், பாயசத்தை அதில் ஊற்றணும், எல்லா காய்கறியும் அதிலே போடணும். நமக்கு எல்லாம் வெரைட்டி, ஏன்னா நம்ம உலக நமக்கு எத்தனையோ இருக்கு, பல கவர்ச்சி தரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அவருக்கு சாப்பாடு, இந்த பகவான் கொடுத்த உடம்ப சம்ரட்சிக்கணும், அதுக்கு சாப்பாடு ஏதோ அவங்க போடுறாங்க சாப்பிட்றோம், அவ்வளவுதான். அது தித்திப்போ உரைப்பா புளிப்பா எல்லாத்தையும் போட்ட உடனே எல்லாத்தையும் ஒரே அமுக்க வேண்டியது, ஒரே பிசைஞ்சு அப்படியே சாப்பிடும். அப்ப அவங்களுடைய நடைமுறைகள் தான். இப்ப நம்ம இந்த மாதிரி வெர்பலா படிக்கிறத விட நடைமுறைகளை பார்த்தோம்னா அந்த உடம்ப அவங்க எப்படி அதை கையாண்டிருக்காங்க லாவகமா அப்படின்ட்டு. இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் சிந்திக்க கூட முடியாது, அது தேவையான்னு நீங்க நினைக்கலாம். ஒரு ஞானிக்கு இப்படி இருக்கும் உலகம், இப்படி காட்சிக்கு அளிக்கும். ஜீவன் முக்தர்கள் சிவபெருமானது வியாபகத்துக்குள் ஒடுங்குவார்கள், ஒடுங்கியே இருப்பார்கள். புலன் அடங்கி தம் முதல் கண் புக்குறும் போதார் தலம் நடக்கும் ஆமை தக. தலம் நடக்கும் ஆமை, நிலத்தில் தம் வழியே செல்லும் ஆமை தக ஆரவாரம் உள்ள இடத்தில் தனது 5 உறுப்புகளையும் உள்ளுக்குள் இழுத்து அசைவில்லாமல் கிடைப்பது போல புலனடக்கி ஜீவன் முக்தர்கள் தமது 5 பொறிகளையும் புறத்தே செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தி தம் முதற்கண் தமக்குரிய தம்முடைய முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் மட்டுமே புக்கு உருவர் பொருந்தி நிற்பார்கள். போதார் பிற உலகியல் பொருள்களிடத்தில் தம் புலன்களை போக விடமாட்டார்கள். இப்போ உயிர் ஆணவமல மறைப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி அந்த ஆணவமல மறைப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது விருப்பு வெறுப்பை வைத்துக் கொண்டு புலன்கள் வழியாக தான் நம்ம உலகத்துல தொடர்பு கொள்றோம். அப்போ முதல் தொடர்பு எதன் மூலமா ஏற்படுது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாயு, காலு, கையு, வாய், அப்புறம் எருவாய், கருவாய். இதன் மூலமா 10 கருவிகள் மூலமா தான் நம்ம உலகத்தோட தொடங்குறோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய உணர்வு மிக மேலோங்கி இந்த துன்பத்திற்கு ஏதுவான வழிகளை எல்லாம் அவர்கள் தடுத்து விடுகிறார்கள். இந்த 10 கருவிகளும் அறிகருவிகளும் செயற்கருவிகளும் உலகத்தோட பொருந்தக்கூடிய எல்லா வாயில்களையும் அவர்கள் அடைத்து விடுகிறார்கள். பலவந்தமா இல்ல, பலவந்தமா அடக்கக்கூடாது. பலவந்தமா புலன்களை நான் பலதரம் சொல்லியிருக்கேன். 5 அடக்கா அறிவறிந்தேனே என்று திருமூலர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் சப்ளிமேஷன் என்று சொல்வார்கள். புலன்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும். புலன்களுக்கு என்ன அதனுடைய இயற்கைன்னா, கண்ணுன்னா ஓடி போய் பார்க்கிறது, காதுன்னா வர்ற செய்தியில காதுல வாங்கிக்கிறது. அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை மேலான விஷயங்களில் திருப்புதல், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. சிந்தனைன்னு ஒண்ணு இருந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்ததுன்னா, மனம்னா என்ன? அது வெங்காயம் போன்றதுங்கிறாங்க, எண்ணங்களுடைய தொகுப்பு. அப்போ மனம் என்று எதையாவது ஒன்றை பற்றிக் கொள்ளுகின்ற தன்மை உடையது. எதாவது பற்றும். பற்ற விஷயத்தை உயர்ந்த விஷயமா பற்றுவதற்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி நம்முடைய புலன்களை எல்லாம் நல்ல விஷயங்களிலேயே நாம் மடைமாற்றி அதிலே ஈடுபடுத்த வேண்டும். அதுக்கு நம்முடைய அருளாளர்கள் காட்டி தந்த வழிகளை எல்லாம் நாம் தெரிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவைகளில் உறுதியாக இருக்க வேண்டும். நெறி நிற்கின்ற நல்லறிஞனுடைய புத்தியை கூட புலன்கள் மடைமாற்றம் செய்து விடுகின்றன. புலன்கள் வலிமையா போயிடுது. சில சமயம் நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன், நல்ல திருக்குறள் விவல ஆகமங்கள் எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோம்.
ஆனா அப்படி நெறி நிற்கின்ற நல்லறிஞனுடைய புலன்களை கூட, அறிவை கூட, இந்த புலன்கள் இந்த உலகத்தில் பிரவர்த்தித்து அதனுடைய சுகபோகங்களை அனுபவித்த சுகபோக நினைவு இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்னா சில சமயம் அறிஞனை கூட குப்புற தள்ளிவிடும். வேகமாக ஓடுகின்ற ஆற்றுல மணலை கொண்டு போட்டீங்கன்னா மணல்லாம் கரைச்சிட்டு ஓடிவிடும் வெள்ளம். அதுபோல நம்முடைய புலன்கள் என்ன செய்யும், கட்டுக்கடங்காமல் இந்த உலகத்தில் பிரவகித்து மீண்டும் துன்பங்களை நமக்கு உண்டாக்கி கொள்ளும். ஆகவே ஞானிகள் என்ன செய்கிறார்கள், ஆமையை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். ஆமை ஆரவாரம் உள்ள இடங்களிலே தன்னுடைய 5 உறுப்புகளையும் உள்ளே சுருக்கி, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து 5 அப்படியே சுருக்கிக்கிறாங்க. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும். அப்ப புலன்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டியும் அதை சரிப்படுத்தலாமா இல்லையா, ஒழுங்குபடுத்தலாம். நம்ம தவறி போச்சுன்னா அதுக்கு அறிவு சொல்லலாம். இந்த ஆட்டோ சஜஷன் சொல்றாங்கல்ல, நமக்கு நாமே அறிவுரை கூறிக்கொள்ளுதல். இது எங்க போய் நிற்கும் அப்படின்னு கொண்டு போய் சொல்லணும். அதுக்கு மனசை குழந்தை மாதிரி பழகணும். இதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லணும். அப்படி சொன்னா மனம் அடங்கும். அதை ஓட விட்டு பார்க்கணும். இந்த தீமைகளை ஈடுபட்டினா இதனுடைய முடிவு எப்படி அமையும், உடலுக்கும் மனதுக்கும் எவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணும், உடைய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு சேதத்தை உண்டு பண்ணும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லணும். ஒரு விழிப்புற்ற மனமுடையவனுக்கு புலன்களை அடக்குவது எளிமையாக இருக்கும். மீண்டும் மீண்டும் பக்குவப்படுத்த வேண்டும். நம்ம மனசை கூட நம்முடைய ஒரு 3வது மனிதனை போல அதுக்கு நம்ம அறிவுரை சொல்லி சொல்லி அது திருத்தணும். அது என்ன சொல்லும், இந்த ஒரு தரம் மட்டும் நான் அந்த விஷயத்துல போய்க்கிறேன், ஒரு தரம் மட்டும் போய்க்கிறேன், இன்னமே போக மாட்டேன்னு சொல்லலாம். அப்ப விடக்கூடாது. அந்த ஒரு தரம் போறதே இவன் லைஃபே வீணா போற அளவுக்கு இருக்கும். ஒரு பிறவி அது வீணா போயிடும். அவன் எல்லை இல்லாத துன்பத்தில் அவன் மாட்டிக்குவான். அவன் அதுக்கு காரணம்லாம் மனசு சொல்லும். மனது இருக்கு பாருங்க, பொய்யான காரணங்களை சொல்லி அவனை மாட்ட வைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். இவனை கொலை பண்றது ரொம்ப அவசியம்னு சொல்லும். அதுக்கு நியாயம்லாம் சொல்லணும், சட்டத்திட்டம்லாம் சொல்லணும். அது மாதிரி பல விஷயங்கள் அவன் தவறி போறதுக்கு உள்ள காரணம்லாம் இது சொல்லும். ஆகவே புலன்களை அதன் வழி செல்வதிலிருந்து தடுத்து நிறுத்தி, புலன்களுக்கு எப்பொழுதும் பரபரப்பாகவும் வேகமாகவும் ஓடுறதுதான் குணம் இல்லையா, அதனால அவைகளை அடக்காமல் அந்த புலன்கள் பரபரப்புக்குரிய வேலைகளை, நல்ல பணிகளை அதனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதனாலதான் நம்முடைய அருளாளர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் அதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதிலெல்லாம் நம்முடைய புலன்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறாத இயற்கை ஆசை வெளியில போகுது பாத்தீங்களா, அதை அதுக்கு தீனி போட்டு அதை கட்டுப்படுத்த முடியாது. எப்பவுமே ஆசைக்கு, புலனின்ப வாழ்க்கைக்கு அதுக்கு நம்ம இந்த முறை மட்டும் அதற்கு அதை அனுபவித்து தீர்த்து விட்டு அப்புறம் நிறுத்திக்கலாம் அப்படின்னா அது ஒருபொழுதும் அது நிறைவேறாது. எப்படி விறகு கட்டையில நெய்யை ஊற்றினால் அவிந்து போகாமல் மேலும் மேலும் வளர்கிறதோ, அதுபோல ஆசைக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த ஆசை நம்மிடம் விட்டு நீராது. ஆகவே நல்வழிப்படுத்தி மனதை அதற்குரிய உபதேசங்களோடு நல்லவர்களை நாடி, அறிஞர்களை நாடி, பெரியவர்களை நாடி, அருளாளர்களை நாடி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய முயற்சியால் முடியவே முடியாது, நம்ம அடக்குவதற்கு முடியாது. ஆகவே ஞானிகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். தெய்வ பலம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது மாதிரி அடியார் கூட்டம் நமக்கு முக்கியம். அப்படிதான் நம்ம முன்னேற வேண்டும். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீது ஆணை செலவே நினைவர். ஒருத்தருக்கு நிறைய நேரம் இருக்கு, உலகம் பூரா உனக்கே சாசனம் பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்கு அவன் பார்த்தான், எனக்கு இது பத்தாது, கடல்ல கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னா. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேச நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர். அழகேசன் அளவுக்கு செல்வம் ஒருத்தருக்கு இந்தியாவே விலைக்கு வாங்கிடுவார். அவருக்கு என்னன்னா, அழகேசன் நிகராக செல்வத்துக்கு அதிபதி அழகேசன் இல்லையா,
அவர் அளவுக்கு செல்வம் இருக்கு. இவன் என்ன பண்றான், சரி இருக்கிற செல்வம் தானே, உலகத்தில் இருக்கிற செல்வம் பூரா என்கிட்ட வந்துருச்சு, புது செல்வம் உண்டாகாத. புது செல்வம் உண்டாகிறது என்ன வழி? ரசவாதம் பண்ணணும். ரசவாதம் பண்ணுறதுக்கு வித்தை ஏதாவது தெரியுமா? அதுக்கு மெனக்கட்டான நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர். நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். ரொம்ப காலம் ஒருத்தர் இருக்கார், 120 வயசு ஒருத்தருக்கு, இன்னும் உலகத்துல வாழ்க்கை நடத்தணும், உடம்பு ரொம்ப கந்தலா போயிட்டு உலக சுகபங்களை அனுபவிக்க முடியல. ஆனா பக்கரா சாப்பிடணும்னு ஆசை, அதை இடிச்சு உரல போட்டு இடிச்சு வாயில கொதப்புறார். அவ்வளவு ஆசை இருக்கு அவருக்கு. ஆகவே நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம். அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு காயகற்பம் சாப்பிட்டு, அதாவது இந்த என்ன பொன்னாலான புஷ்பம் இருக்க, தங்க புஷ்பம் எல்லாம் தேடிட்டு அலைஞ்சாராம் அவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இதெல்லாம் டோட்டலா யோசிச்சு பண்ணி பாருங்க. எல்லாம் கடைசியில எதுக்கு? கடல் மீது ஆணை செல்ல நினைப்பதற்கும் ரசவாதம் செய்வதற்கும் இந்த உடம்பு நிலையா இருக்கிறதுக்கும் பாடுபடுறதெல்லாம் எதுக்கு? யோசிக்கும் வேளையில் எல்லாம் டோட்டலா யோசிச்சு பார்த்தா, சுருக்கமா பார்த்தா உண்பதும் உறங்குவதுமாக முடியும். உள்ளதே போதும் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கொடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையருள்வாய். ஆகவே பாசம் இல்லாம ஆசை இல்லாம வாழக்கூடிய நிலைதான் உயர்ந்த உன்னதமான நிலை. அந்த நிலை எனக்கு அருள வேண்டும் என்று தாய்மான சுவாமிகள் கேட்கிறார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நெறிகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. ஒரு துறவி என்ன பண்ணாரா, அவருக்கு உடம்பு ஒண்ணும் இல்லை, ஒரு கௌபியனை மட்டும், அதை காப்பாற்றணும், அதை பக்குவமா வச்சுக்கணும்னு பார்த்தார். ஒண்ணுதான் 2 தான் வச்சிருந்தார் அவர். ஒன்னு உபயோகப்படுத்திட்டு இன்னொன்னு வச்சிருந்தார். ஒரு நாள் எலி தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படி பல நாள் ஆயிடுச்சு, இதை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை வளர்த்தாராம் இந்த எலியை பிடிக்கிறதுக்கு. அந்த பூனை என்ன பண்ணுச்சு, அதை காப்பாத்தணுமே, பால் வாங்கி வாங்கி பார்த்தார், சரியா பால் கிடைக்கல, நேரத்துக்கு கிடைக்கல. இந்த பூனை ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டு, இவர் முதல்ல கௌபியனதாரியா இருந்து ஒழுங்கா தியானம் பண்ணி இருந்தார், நிஷ்டையிலோட இருந்தார். பாலுக்கு என்ன தேவை, பூனைக்கு என்ன தேவைப்பட்டது? பால். பால் கொடுக்கறதுக்கு பாலுக்கு தினம் ரெகுலரா கிடைக்கல, சரி ஒரு மாடு ஒண்ணு பச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சார். அந்த மாடு சேர்ந்துச்சு. அதுக்கு பிள்ளை இருக்கிறதுக்கு மாட்டை பார்த்துறதுக்கு ஒரு ஆள் வேண்டியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்படியே போச்சு. அப்படியே போய் கல்யாணம் வரலும் போயிட்டு. ஆகவே ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும். ஒரு ஆசை என்ன பண்ணுன்னா இன்னொரு ஆசைக்கு வித்திடும். அந்த வித்து இன்னொரு பெரிய ஆசையை கிளப்பி விட்டுரும். இப்படி போகும். அதனால நம்முடைய புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஞானிகள் தலம் நடக்கும் ஆமை போல ஐம்புலன்களையும் நெறியுடன் அவர்கள் வைத்திருப்பார்கள். இது ஞானிகளுக்கு தான் அந்த புல கட்டுப்பாடு வேணுங்கிற அவசியம் இல்லை, சாதாரண மனிதர்களுக்கே அது ரொம்ப ரொம்ப அவசியம். புலன்கள் உடல் வாழ்வை அரிக்கின்றன, தேய்க்கின்றன, களைப்படைய செய்கின்றன, முதுமையடைய செய்கின்றன, வலுவிழக்க செய்கின்றன. கடைசியில் அழிவுக்கே நீண்ட காலம் இருக்க வேண்டிய இந்த உடலை மிக குறைந்த காலத்திலேயே வீணாக போகும்படி செய்து விடுகின்றன. அப்ப உலகாயுத வாழ்க்கைக்கு கூட ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒழுக்கமுடையவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய மேம்பாடு, அவர்கள் உடலே அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கின்றன. பாருங்க, எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருக்கிறார், ஒரு 85 வயசு அவருக்கு. சைக்கிள் விட்டு போறாரு, வேகமா சைக்கிள் விடுவாரு. அவர் வயல் வச்சிருக்கிற வயலை போய் பார்க்கறதுக்கு சைக்கிள்ல ரொம்ப அழகா போவாரு. ரொம்ப ஆசையா இருக்கும். எங்கேயாவது கோயில்ல, எந்த கோயில்ல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் உட்கார்ந்துருப்பார். பஜனை பாடுவார், பாட்டெல்லாம் பாடுவார், குழந்தை போல பழகுவார். அவங்க உடலை எப்படி வச்சிருப்பாங்க பாருங்க. ஆகவே ஆசைக்கு ஒரு அளவில்லை. அதுக்கு அந்த ஆசையை தீனி போட்டு அதை கட்டுப்படுத்த முடியாது. இந்த யயாதியினுடைய கதையில சொல்லுவாங்க, அப்படி எவ்வளவு காலம் அனுபவிச்சாலும் அந்த இன்பங்களை அனுபவித்து தீர்க்க முடியாது. மனதை கட்டுப்படுத்தான் தீர்க்க முடியும். ஞானிகள் தன்னுடைய புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அந்த ஞானிகளுக்கு அந்த வினைகள், அந்த புலன்களும் சேட்டையெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது எந்த விதமான துன்பத்தையும் அது தராது. அப்படி இயல்பு காரணமா துன்பம், அதாவது அது செயல்பட எத்தனைத்தாலும் ஞானிகள் அந்த ஓங்குணர்வின் உள்ளாக இருப்பார்கள்.
அந்த புலன்கள் அவிந்து போய்விடும். அவித்த விதை முளைக்காது. ஞானியினுடைய புலன்கள் மீண்டும் பிறவி உண்டு பண்ணுகின்ற காரியங்களில் ஈடுபடாது. 95வது திருக்குறள், அவனை அகன்று எங்கும் என்றாம் ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். அவனை அகன்று, சிவத்தை விட்டு நீங்கி எங்கும் என்றாம் எவ்வுலகமும் இல்லை. ஏன்னா அவனுடைய அகண்ட வியாபகத்துக்குள்ளதான் உலகம் இருக்கு. அதனால அவனை விட்டுட்டு வேற உலகம் இல்லை. கடவுளால் முடியாத செயல்கள்னு ஒண்ணு இருக்கு. அவர் நம்மளை நாடு கடத்த முடியாது. கடவுள் நாடு கடத்தி நம்மளை எங்கேயாவது வெளியே தள்ள முடியுமா? அவர்கிட்ட சொல்லி சவால் விட்டு பாருங்க. அவருடைய வியாபகத்துக்குள்ளதான் நம்ம இருப்போம். அவருடைய வியாபகம் இல்லாத இடமே கிடையாது. அதனால கடவுள் நம்மளை நாடு கடத்த முடியாது. அவனை அகன்று எங்கும் என்றாம், சிவத்தை விட்டு நீங்கி எந்த உலகமும் இல்லை, எந்த உயிரும் இல்லை. ஆங்கு அவ்வாறே அவனும் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த சிவன் முக்தனை விட்டு நீங்கி எங்கும் உண்டாதில்லை. எந்த ஒரு பொருளும் உலகத்தில் இருக்க முடியாது. இப்போ ஜீவன் முக்தனான உடனே ஒரு ஜீவன் வியாபக பொருளாக மாறிவிடுகிறான். எப்படி சிவபெருமானை விட்டு நீங்கி எந்த பொருளும் இல்லையோ அதுபோல ஜீவன் முக்தனை விட்டு நீங்கி எந்த பொருளும் உலகத்துல இருக்க முடியாது. அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் எல்லா பொருளும் தங்கி இருக்கும். அதனாலதான் முக்காலத்தையும் உணர்கிறான். ஜீவன் முக்தன் அகண்ட வியாபக பொருளாயிடுறான். நீங்க உட்கார்ந்தாலும் உங்களுடைய 500 பிறவியும் சொல்லுவான், தானுடைய 500 பிறவியும் சொல்லுவான். இன்னும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்றும் சொல்லுவான். எப்ப இந்த உலகம் பேரூழி காலம் வரப்போகிறது என்று சொல்லுவான். மீண்டும் எப்பொழுது உற்பத்தி ஆக போறதுன்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு யாரெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்க போறதுன்னு கேட்டாலும் சொல்லுவான். கண்ணுதல் தன் நிறைவு அதனில் கலந்து காயம் கழிந்த கால் எங்குமாய் கருது அரண் போல் நிற்பர். ஆகவே உயிர் வியாபக பொருளாக மாறிடும். உயிர் இறைவனுக்குள்ள அடங்கி இருக்கும். அவருடைய மலமறைப்பு அனைத்தும் நீங்கிவிடும். இப்பொழுது உடல் அளவில் வெளிப்பட்டிருக்கின்ற உயிராற்றலானது ஜீவன் முக்தருக்கு வியாபகமாகி இறைவன் அளவிற்கு தன்னுடைய இயற்கை நிலையை எய்தும். அதுதான் அவனுடைய இயற்கை நிலை. ஜீவனுடைய இயற்கை நிலை வியாபக பொருள். அது செயற்கையாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஜீவன் முக்தான பிறகு மீண்டும் வியாபக பொருளாக மாறிவிடும். பரமுத்தி நிலையில் அவன் எங்குமாய் இருப்பான். சிவன் முக்தி நிலையில் அவன் வியாபகமாக இருப்பான். பரமுத்தி அந்த உடம்பை விட்டு வெளியில போனது பிறகு அவன் எங்கும் வியாபகமாக எல்லா இடத்திலும் கடவுளை போல நிறைந்திருப்பான். ஜீவன் முக்தர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது எந்த ஜீவன் முக்தராவது கோபப்பட்டு யாரையாவது இகழ்ந்தார்கள், யாரையாவது சாடினார்கள், யாராவது யார் மேலேயாவது மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தார்கள், அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அவர்களுக்கு இகழ்ச்சியும் இல்லை, புகழ்ச்சியும் இல்லை. உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். உள்ளும் புறமும் உள்ளேயும் வெளியேயும் ஒருதன்மை காட்சியருக்கு ஒரே தன்மை தாய் காணும் ஞானத்தை பெற்ற ஜீவன் முக்தர்களுக்கு அவர்கள் உள்ளேயும் வெளியேயும் என்ன கண்டுட்டு இருப்பாங்க? கண்ணை மூணாலும் சிவன் தான், கண்ணை திறந்தாலும் சிவன் தான். எள்ளும் திறம் ஏதும் இல்லை, யாதொன்றையும் இகழும் இயல்பு இல்லை. யாரையும் அவர்கள் இகழ்ந்து பேச மாட்டார்கள். இறைவனுடைய திருவருளால் ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய பிராரத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல யாரையும் கேவலமாக பேசுகின்ற நிலையே இல்லை. ஒருவேளை அப்படி கேவலம் நினைத்தால் என்ன உண்டாகும் நினைச்சு பாருங்க. நீங்க ஒருத்தரை தாழ்வா நான் நினைக்கிறேன், அப்ப எனக்கு என்ன உண்டாகும்னா ஆகாமிய வினை ஏறிடும், அதனுடைய பலனை நான் அனுபவிக்கணும். ஜீவன் முக்தர்கள் செய்வார்களா? ஆகவே யாரையும் அவர்கள் இகழ்ந்து பேச மாட்டார்கள். ஜீவன் முக்தர்கள் தான் நம்மளை உண்மையா நேசிப்பாங்க. என்ன தப்பு செஞ்சாலும் நம்மள தப்பானவனா அவர்கள் கருத மாட்டார்கள். சிவபெருமான் அப்படிதான் நினைப்பான். என்று வந்தா என்னும் திருக்குறிப்பே, எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்பானோ. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு போனாலும் எப்பப்பா வந்த சௌரியமா இருக்கியா அப்படின்னு கேட்பான் சிவபெருமான். ஞானிகளும் சிவஞானிகளும் கூட அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் ஆகாமிய வினையை தனக்கு உண்டு பண்ணி கொள்ள மாட்டார்கள். இத குருஞான சம்பந்தர் ஒரு அற்புதமான பாடல்ல அந்த நிலைமையை சொல்லுகிறார். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றும், ஆனால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே. நல்லார் பொல்லார்னு யாரை சொல்ல முடியும்? இறைவன் தான் விதி வழிப்படி அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். சிவபெருமானுடைய செயல்கள் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை உன்னை வசத்தி உன்னை தாழ்த்தி என்று யாரை நாம் சொல்ல முடியும் என்று அவர்கள் மனமடங்கி எல்லாம் சிவன் செயல் என்பதிலே மிக உறைந்து போய் நிற்பார்கள். எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். பண்ணேன் உனக்கான ஓர் பூஜை ஒரு வடிவிலே. உனக்கு பூஜைய ஒரு வடிவத்துல ஒரு நேரத்துல செய்ய முடியல என்னால. பாவித்து இறைஞ்ச அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். காலையில
தோட்டத்துக்கு போனேன். உன்னை கும்பிடலாம், உனக்கு பூஜை பண்ணலாம் என்று நினைத்துக்கொண்டு அந்த மலரை எடுக்க என்னுடைய கையை எடுத்தேன். இந்த மலரிலே நீ இருந்தாய். உன்னை கிள்ளுவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. நான் மலரை எடுக்காமலே திரும்பி வந்து விட்டேன். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். அல்லாமல் இரு கைதான் குவிக்க எண்ணில் நானும் என் உள்ளமும் நிற்றி நீ நான் கும்பிடும் போது அரை கும்பிடுவாதலால் ஒரு கை ஒன் கையா இருக்கு, ஒரு கை என் கையா இருக்கு. நான் முழுசா உன்னை கும்பிட முடியல. என்னுடைய கும்பிடு பாதி கும்பிடு, மீதி நீயா இருக்க. நான் பூஜை செய்யல் முறையோ? எப்படி என்னால உனக்கு பூஜை பண்ண முடியும்? ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவர்களுக்கு இறைவனுடைய காட்சியாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் சிவன் செயல் என்று நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யார பெரியவங்க யார சின்னவங்கன்னு சொல்ல முடியும்? சாதிகுலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனது என்று உரைமாய்த்து கோதில் அமுது ஆனானை குலாவதில்லை கண்டேனே. சாதிகுலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும். இதுல ஜாதி நம்ம எல்லாரும் அடியார் ஜாதி. இதுல அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்றதுக்கே வேலையில்லை. சிவனடியார்கள் ஜாதியை பொருட்படுத்த கூடாது. ஜாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேன். ஆகவே அப்படி நினைக்க கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சிவஞானிகள் எல்லாத்தையும் சிவமாகவே பார்க்கிறார்கள். திருஞான சம்பந்தர் அவருடைய இறைவனுடைய திருவருள் கொண்டு ஒரு பெண்ணை எலும்பாகி, அதாவது இறந்து போய் எலும்பான பெண்ணை உயிர்ப்பித்தார். கதை வேண்டாம், உங்களுக்கு முன்னாடியே தெரியும். உயிர்ப்பித்தார். அந்த பெண்ணை அவர் பார்த்தாராம். இது இறைவனுடைய திருவருள் என்று பார்த்தார். அதே சமயம் சேக்கடார் பெருமான் ஒப்புமை காட்டி இன்னொரு விஷயம் சொல்றாரு. நான்முகன் படைத்தான் ஒரு பெண்ணை, அவனே படைத்தான், திலோர்த்தமையை படைத்தான். 4 முகங்களாலும் காமக்கண்ணோடு அவளை பார்த்தான். அந்த திலோர்த்தமையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணினான், தான் படைச்ச பொன்னையே. ஆனால் இந்த சிவக்கண் கொண்டு பார்க்கின்ற ஞானிகள் அந்த பெண்ணை எப்படி பார்த்தாரு? 1000 கண்களால் பார்த்தார். எவ்வாறு பார்த்தார் என்றால், இது சிவனுடைய திருவருள் இவ்வாறு விளங்கி தோன்றுகிறது என்று பார்த்தார். அவன் வேதத்தை அறிந்தவன், முதிர்ந்த கிழவன். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார் என்று திருநாவுக்கரசர் சொல்வது போல அவர் 100 கோடி ஆண்டு இருந்தவன். அவளது வயசாயிட்டு வேதத்தை அறிந்தவன், முது கிழவன், தான் படைத்த பெண் தன்னுடைய பெண்ணை போல. ஆனால் அவனுக்கு காம எண்ணம் பார்வையில ஏற்பட்டு அவன் ஞானி அல்லவா? அதனால அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள எத்தனித்தான். ஆனால் இவர் சிவனடியார், நிறைந்த ஞானி, சுட்டிக்காட்ட முடியாத பரம்பொருளை சுட்டிக்காட்டிய பெருமான். அந்த பெருமான் அந்த பெண்ணை பார்த்து 1000 கண்களால் பார்த்து இது சிவனுடைய திருவருள் என்று அவர் உணர்ந்தார். அந்த பெண்ணை அவருடைய தகப்பனார் திருமணம் செய்து கொள்ள சொல்லுகிறார். இது எலும்பாக இருந்து இறைவனுடைய அருளால் என்னை கருவியாக கொண்டு இந்த பெண்ணை இறைவன் உற்பத்தி செய்திருக்கிறான். இவள் எனக்கு மகளே போன்றவள், திருமணம் செய்து கொள்கின்ற பேச்சே இல்லை என்று அவர் அந்த இடத்தை விட்டு நிகழ்ந்தார். ஆகவே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சியருக்கு எந்த பொருளையும் அவர்கள் சிவமாகவே காண்பார்கள். எந்த பொருளையும் அவர்கள் இகழ்ந்து பேச மாட்டார்கள். நம்முடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய கலாச்சாரமே அப்படி. புறநானூற்றில் ஒரு அற்புதமான பாடல், நமக்கு வர்றது நன்மை தீமை எல்லாம் விதி வழி வருகிறது. அதனால பெரியவரை புகழ்ந்து பேசவும் இல்லை, தீயவர்களை தாழ்த்தியாக பேசுவதும் இல்லை. அது நம்முடைய மரபு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தமிழுடைய பண்பாடு. யாதும் ஊரே யாவரும் கணியன் பூங்கொண்டனார் என்ற பெரியவர் சொல்லுகிறார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லதும் கெட்டதும் பிறர் தந்து வருவதில்லை. அது என்னுடைய வினை என்னை சந்திக்கிறது. பாருங்க, வினை கொள்கையை நம்முடைய புறநானூற்று காலத்திலேயே 2000 வருஷத்தினுடைய இருந்திருக்கு. நம்ம சைவ சித்தாந்த கொள்கைன்னா அது தமிழ் மண்ணுக்கு உரிய ஒரு கொள்கை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே. செத்து போறதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. வாழ்தல் இனிது என்ற மகிழ்ந்தலும் இளமை எல்லாம் வினை வழிப்படி நடக்கிறது. அப்போ செத்து போனாங்க, அதை பத்தி ஒன்றும் பெருசா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வினை வழிப்படி பிராரத்தம் இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க, அவங்க மறைந்து போறாகிறார்கள். சரி, வாழுறோம்னா அதுல ஏதாவது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்காருன்னா இல்ல, அது வினை வழிப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்துல மறைவு நமக்கு வந்துவிடும். முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடுவானும் தந்துளி தலை தல ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லர் பேர் யாற்று புனைபோல் ஆறுயிர் நீர் வழிப்படும் புனைபோல் ஆறுயிர்
வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். ஆகவே தண்ணியில ஆற்று தண்ணீர் வருகிறது இல்லையா, அதுல ஏதாவது ஒரு துளி ஒரு விறகு விழுந்துட்டுனா அந்த தண்ணீர் எந்த வழி போகுதோ அது வழியா போகும் அந்த கட்டை, அதை எதிர்த்து அதால போக முடியாது. அதுபோல உயிர்கள் எல்லாம் விதிவழிப்படி இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. எனவே ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. பெரியோரை பார்த்து ஒருத்தரையும் புகழவும் மாட்டோம், சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாராவது தப்பு செஞ்சா அவங்கள பார்த்து இகழவும் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆகவே இந்த வினை கொள்கை என்பது நம்முடைய மண்ணினுடைய கொள்கை, நம்ம தமிழ்நாட்டினுடைய கொள்கை. ஆகவே எல்லாம் இறைவனுடைய ஆணை வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. இதுல ஒருத்தர் கேவலமா நினைக்கிறதுக்கோ தாழ்ச்சியா நினைக்கிறதுக்கோ ஜாதியினால தாழ்வா நினைக்கிறதுக்கோ எந்த விதமான காரணமும் இல்லை. 97 உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். உறும் தொழிற்கு பயன் யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்குரிய பயன் இந்த உலகம், இந்த பூல வாழ்க்கையே மீண்டும் அமையும் என்பதாம். அதாவது விருப்பு வெறுப்போடு எந்த வினையை செய்தாலும் அதற்கு பயணம் என்ன வரைக்கும் நமக்கு மேலும் மேலும் வினைகளும், அந்த வினைக்கு அனுபவிப்பதற்காக புது உடலும் பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தத்தம் வரும் தொழிலுக்கு அந்தந்த அளவில் செருக்கு நீங்கிய தூய்மையான வினைக்கு பயன் உரிய பயன் வாய்மை மெய்ப்பொருள் என்னும் சிவத்தை பெறுவதாகிய முக்தி இன்பம். உறும் தொழிலுக்கு தக்கவன் யான் என்னும் விருப்பு வெறுப்போடு செய்யக்கூடிய தொழிலுக்கு உரிய பயன் இந்த உலகம், பற்று நீங்கிய செயலுக்கு உரிய பயன் சிவபெருமான். ஆகவே எப்படி வினை செய்ய வேண்டும் என்பது இங்கு நம்ம அறிவுறுத்தப்படுகிறது. வினையை செய்யும் பொழுது சென்ற பாடல்ல பார்த்தது போல எல்லாமே விதி வழிப்படி நடக்கிறது, யாரையும் இகழ்தல் இல்லை யாரையும் புகழ்தல் இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப நமக்கு வரக்கூடிய வினைகள் அத்தனையையும் நம்ம எப்படி பொருட்படுத்த வேண்டும் என்றால், நாம் செய்த வினைகள் தான் நமக்கு எதிரில் வந்து நிக்குது. யாரோ ஒருவர் நமக்கு தீமை செய்கிறார் என்றால் அந்த தீமை செய்கின்றவர் அவர் வந்து செய்யல, நாம் செய்த வினை அவர் மூலமாக நமக்கு செயல்படுகிறது என்று கருத வேண்டும். புண்ணிய பலன் காரணமாக நமக்கு நல்ல செல்வம், நமக்கு நல்ல மனைவி மக்கள், நல்ல வீடுகள், நிறைய வசதிகள் எல்லாம் வருதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த வசதிகளை பயன்படுத்தி நாம் மூர்க்கத்தனமாக அகங்காரமாக தாழ்வான செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. பெரிய வசதி உள்ளவர்கள் தேவையில்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பலருக்கு பாதகமாக நடந்து விடுகிறார்கள் இல்லையா. பாருங்க, பொருளாதார குற்றங்கள் ஏராளமாக நடக்குது. நேரடியாக ஒருத்தரையும் கொல்றதில்லை. பொருளாதார குற்றங்கள் யாருடைய உழைப்போ ஒருவருக்கு போய் சேருகிறது, யாருடைய வாழ்க்கையோ இன்னொருவருக்கு போய் சேருகிறது, அதையெல்லாம் சுருட்டி எடுத்துக்கிறாங்க. மருந்து பொருள் தயாரிக்கிறார்கள், மருந்து பொருளை பார்த்தீங்கன்னாக்கா மிக குறைவான அடக்க விலை, அவைகளுக்கெல்லாம் 100% லாபத்தை போட்டு விற்கிறாங்க. ஒரு மனிதன் அதை வாங்க முடியாம இறந்து போயிடுறான். மருத்துவமனைக்கு சென்று அந்த பாலி கிளினிக் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அது இங்கெல்லாம் எப்படி இருக்கோ தெரியாதுங்க, நம்ம இருக்கிற பகுதியிலெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு சும்மா சுலபத்தில் இப்போ உடனே ஒரு மருந்து ஒரு சின்ன மருந்து கொடுத்து சௌரியப்படுத்தணுங்கிறவங்கலாம் பெட்டில் போட்டு ஒரு 10 நாளைக்கு போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா வாடகை இருக்கும், அவன் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும். அவன் உயிர் பெடுமேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவான். இப்படி பல குடும்பங்கள் இந்த உறும் தொழிலால் பாதிக்கப்படுகின்றன. யான் எனது என்னும் செருக்கோடு செய்யக்கூடியவர்கள் பல உயிர்களை மாய்க்கின்றன, பலருக்கு நீங்காத துன்பத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. பாருங்க, எங்கேயோ வன்முறை நடக்கிறது, சம்பந்தமே இல்லாத குடும்பங்கள், பல குடும்பங்கள் கை போய் கால் போய் எல்லா இடங்கள்லயும் துன்பப்படுகிறார்கள். நினைச்சு பாருங்க, எல்லாம் நம்ம வந்து இந்த உலகத்துல சுகமா இருக்கிறதுக்கு நிறைய உழைப்பு கூட தேவையில்லை. 24 மணி நேரம் உழைக்கலாம் வேண்டிய அவசியம் கிடையாது, ஓடி ஓடி உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய குறைந்தபட்ச தேவை எல்லாரும் ஓரளவுக்கு கண்டென்ட் லைஃப்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது நமக்கு தேவைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துறது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து கடுமையான உழைப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. பழங்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 12 மணி 1 மணி வரலும் வேலைகள், உடல் உழைப்பு, கடுமையான வேலைகள், மத்தியானம் உணவு, ஓய்வு, மாலை நேரங்களில் கலைகளை வளர்த்திருக்கிறார்கள். நாடகம், இசை மற்றும் தோல் கருவிகளை வாசித்தல், ரொம்ப இனிமையா ரொம்ப ரிலாக்ஸ்டா நிறைய நேர பொழுதுகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இல்லைன்னா அந்த கலைகள்லாம் உற்பத்தி ஆகிட முடியாது. இப்பெல்லாம் கலையெல்லாம் உற்பத்தி ஆகாது, அது பழசை காப்பாத்துறதே பெரிய காரியம். ரொம்ப
திருப்தியான வாழ்க்கை, மற்றவர்களை நேசித்தல், மனிதாபிமானம் எல்லாம் அந்த காலத்தில் அவ்வளவு இருந்தது. இப்போ பணநாயகமான வாழ்க்கை, பணத்தை மையப்படுத்தி வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கை, இதுதான் அரக்கனுடைய வாழ்க்கைன்னு பேருங்க. சுயநலத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நாம் பின்பற்றுகிறோமோ அது அரக்கனுடைய வாழ்க்கை. அரக்கன் என்ன செஞ்சான், ராவணன் என்ன செஞ்சான்னு யோசனை பண்ணி பாருங்க. அதாவது உலக நாயகர்களாக இருக்கக்கூடிய நவகோள்கள் அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. வருணன் மழை பெஞ்சு இருந்தான், அவனை கூப்பிட்டான், என் வீட்டுக்கு தண்ணி தெளி. ஏங்க பிரபஞ்சத்துக்கே தண்ணி தெளிக்க வேண்டியவன் அவன், அவனை கூப்பிட்டு என் வீட்டுக்கு தண்ணி தெளி. சூரியனும் சந்திரனும் வா, எங்க இலங்கையில மட்டும் ஒளிய கூடு. 9 பேரையும் குப்புற ஊத்து போட்டு அவங்க மேல ஏறி நடக்கிறான். இப்ப நம்ம அதான் செஞ்சிட்டு இருக்கோம். காற்றை மாசுபடுத்துகிறோம், தண்ணீரை மாசுபடுத்துகிறோம், பூமியை மாசுபடுத்துகிறோம். இதை குப்புற போட்டு மேலே ஏறி நடக்கிறது தான். இயற்கையினுடைய எல்லா பொருள்களும் இங்கு வீணாக்கப்படுகின்றன. இயற்கையை நம்ம கமலீகரம் செய்கிறோம், சூறையாடுகிறோம். அதனால வாழ்க்கையே வீணாக போய்கொண்டிருக்கிறது. வருகின்ற உலகத்துக்கும் இன்னுமே வர்ற எல்லாருக்குமே நாம தீமையை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பு வெறுப்பின் காரணமாக, நாம் சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதன் காரணமாக உலகத்தையே நம்ம நச்சு பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில காலத்துக்கும் பிறகு இந்த உலகத்திலே வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம உபயோகிக்கிறது இருக்க பாருங்க, எங்கு பார்த்தாலும் மிதக்குது, ஒரு இடம் பாக்கி இல்லை. பூமி பந்து பூராவுமே நிறைஞ்சு போச்சு. அதனுடைய உண்மையை உணர்றவங்க இல்ல, அதை தகப்பன் போல தட்டி கேட்க வேண்டிய அரசாங்கமும் ஓட்டுக்காக அதை விட்டுடுது. ஓட்டு தான் முக்கியம். இந்த நல்ல விஷயத்தை அமுல்படுத்தினால் ஓட்டு கிடைக்காதுன்னா அது நல்ல விஷயம் அமுல் ஆகாது. ஆகவே இந்த யான் எனது என்னும் செருக்கோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த உலகத்தை வீணடித்துவிடும். இந்த பூ உலக வாழ்க்கை தான் நமக்கு அமையும் என்பதோடு கூட அப்படி மிதூர்ந்த அந்த சுயநலத்தின் காரணமாக உலகமானது பாழ்பட்டு போய்விடும். தத்தமர் அந்த யான் எனது என்ற பற்று இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், உயர்ந்த மனநிலையோடு செயல்படக்கூடிய எல்லா செயல்களினாலும் நமக்கு வாய்மையே சேரும். வாய்மையில் மிக மிக உன்னதமான வாய்மை எதுன்னா சிவபெருமான் தான். அவரே நமக்கு கிடைப்பார். ஆகவே நமக்கு வருகின்ற எல்லா வினைகளையும் நாம் வினைப்பயனை நாம் அனுபவிக்கிறோம் என்று சர்வ அடக்கமாக, நமக்கு வர்ற செல்வாக்க மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது போல அமைக்க கூடாது. சாதாரணமா மருந்து தொழிலே எடுத்துக்கொண்டீங்கன்னா, மருந்து தொழில் உயிர் காக்கக்கூடிய ஒரு தொழில். அதுல பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் ஏராளமா நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி உயிர் காக்கக்கூடிய எல்லா தொழில்களும் பாத்தீங்கன்னா வறுமையுடையவர்கள் அதே நிலையில இருக்கிறாங்க, வசதியானவர்கள் பல மடங்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. சுதந்திர இந்தியாவில் அந்த வித்தியாசங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சாப்பாட்டுகள் ஆட்டி அடிச்சவங்களா கூட உலக பணக்காரங்களா மாறிடுறாங்க. ஆகவே நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சுகபோகங்களையும் நாம் நம்முடைய நல்வினையின் காரணமாக வந்தவைகள் என்று மேலும் வினைகளை பெருக்கிக் கொள்ளாமல் அவைகளை அடக்கமாக அனுபவிக்க வேண்டும். மேல்வினை ஏறாத அளவுக்கு அவைகளை நாம் அடக்கமாக அனுபவிக்க வேண்டும். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். வேண்டாமை என்ன விழிச்செல்லும் ஈண்டில்லை யாண்டும் மகுதொப்பதில். வேண்டாமை நமக்கு எந்த அளவுக்கு குறைந்தபட்ச தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நம்ம வாழ்க்கை நடத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கையை நடத்தும். அப்படி பாவம் இல்லாத வாழ்க்கையை நடத்தும் பொழுது கூட நமக்கு பாவம் நிறைய சேர்ந்துடும். இப்ப நான் வேக வேகமா பேசிட்டு இருக்கேன், எத்தனை கிருமி செத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? நான் விடுற மூச்சுல நான் உயிர் வாழ்றேன்னா நிறைய உயிரை சாகடிச்சுட்டு தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு. ஆகவே ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த வாழ்க்கையே பாவமான வாழ்க்கை. ஆகவே சுயநலம் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மால முடியுமோ அந்த அளவுக்கு விருப்பு வெறுப்பை நீக்கி செயல்படுதல் தான் சிறப்பான வாழ்க்கை. ஞானிகள் அந்த உயர்ந்த வரும் தொழில், அந்த உயர்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். அதனால் அந்த உலகத்தை அவர்கள் வாழ வைக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். உலகத்தை எப்படி கையாள வேண்டும் என்று. நம்முடைய ஞானிகள் குடும்பத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், மனைவி மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இறை நினைவோடு வாழ்ந்திருக்கிறார்கள், ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார்கள், ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதிபத்த நாயனார் பக்தர்களுக்குள்ள அதிபத்தர். அவர் அதிகமான பக்தர். அவர் பரதபுரத்தை சேர்ந்தவர். நாகப்பட்டினம் பக்கத்தில் அவர் வாழ்ந்தார். நுழைப்பாடிங்கிற ஊர்ல
அந்த பரதவர்களுக்கெல்லாம் தலைவர் அரசர். அவர்கள் நிறைய குடிப்படைகள் இருந்தன. தினந்தோறும் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மீன் பிடிக்கிறது அவருடைய தொழில், குலத்தொழில். அதை சிவ கைங்கரியமா செய்தார். மீன் கிடைக்கும் பொழுது நல்ல மீன் தினம் பிடிச்சிட்டு வந்தோம்னா அந்த மீன்ல எது பெரிய மீனா இருக்கு, நல்ல மீனா இருக்குன்னு பார்த்து அதை மறுபடியும் கடவுள்ல சாமிக்குன்னு விட்டுருவார். இது நட்டமாடிய நம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாராம். இது சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். இப்படி அவர் செய்து கொண்டிருந்தார். இறைவன் இவரை சோதிக்க கருதினார். சுருக்கமாக கதை சொல்ற, கதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைதான் முக்கியம். சில நாள் போச்சு, நிறைய மீன்லாம் கிடைக்கல. 5 ஆச்சு, 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, அப்புறம் 1 தான் கிடைச்சது. ஒரு மீன் கிடைச்சா என்ன பண்ணுவாரு? ஒரு சாமி கொடுப்பாரா, இவரு வச்சுக்குவாரா? வேற சாப்பாடு கிடையாது, இவருடைய குடிப்படைகள்லாம் இருக்கு. ஒரு மீன் கிடைச்சது, ஒரு மீனையும் கடல்ல திருப்பி விட்டார். தினம் ஒரு மீனை விடுறது. கடவுளுக்கு மட்டும் சரி கிடையாது, நட்டமாடிய நம்பருக்குன்னு விட்டார். கடைசியில மீனே கிடைக்கல. இவருடைய சேர்ந்தவர்கள், இவருடைய குடும்பம் எல்லாரும் பட்னி, வாரக்கணக்கில் பட்னி ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் கடலுக்கு போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் போனார், ஒரு பெரிய மீன் கிடைத்தது. அந்த மீன் பூரா பொன்னால் ஆகிய மீன், நிறைய நவரத்தின கற்கள் எல்லாம் அது மேல இழைச்சிருந்துச்சு. அற்புதமான மீன், பார்க்கவே பிரகாசம். சூரியனா மீனான்னு தெரியல, அந்த அளவுக்கு பிரகாசம். அந்த மீன் அன்னைக்கு பார்த்து அது ஒண்ணுதான் கிடைச்சது. அந்த கொள்கையிலிருந்து அவர் மாறவில்லை. அவர் என்ன பண்ணார்? மறுபடியும் அந்த மீனை ஆத்திலே விட்டார். அந்த ஆத்திலே அவர் விட்ட பிறகு இறைவன் அவருக்கு பார்வதி சமயராக தரிசனம் தந்தான், சிவ கதியை கொடுத்தான் அப்படின்னு வரலாறு வருகிறது. இப்போ இந்த ஞானியர்கள் இந்த உலகத்தை எப்படி பொருட்படுத்துறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எது நமக்கு, அதாவது இதுவும் சுயநலனே வைத்துக் கொள்ளலாம். நம்ம விருப்பு வெறுப்போடு செய்யக்கூடிய எல்லாம் நமக்கு ஏராளமான துன்பங்களையே நமக்கு தரும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நமக்கு இன்பங்களையே தரும். நம்ம சுயநலத்தை விரும்பி கூட நாம் இந்த வினைகளில் இருந்து நீங்கி நிற்கலாம். ஆகாமிய வினைகள் ஏறாமல் பார்த்து கொள்ளலாம். சுயநலமாக இல்லாமல், அரக்கத்தனமாக இல்லாமல் நாம் வாழ்க்கை நடத்தலாம். அடுத்தவர்களுக்கு முடிஞ்ச மட்டும் நன்மை செய்து வாழலாம். அடுத்தவர்களுக்கு மறைமுகமாக கூட நாம் தீமை நினைக்காமல் வாழ்க்கை நடத்தலாம். இப்ப காலையில தான் ஐயாட்டோட பேசியிருந்தேன். எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். இந்த பேப்பர் அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டார். அவர் பெரிய அறிஞர், நூல்கள் சிலது எழுதியிருக்கிறாரு. ஒரு கல்லூரியில பிரின்சிபாலா இருந்தாங்க. ரொம்ப பெரிய அறிஞர். தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல சொற்பொழிவுகள்லாம் இங்கே கூட ஒரு தடவை அழைச்சிட்டு வந்தாங்கள. இந்த பேப்பரை அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டாங்க. பின்பக்கம் பெரட்டி எழுதுவாங்க, இந்த சைட்ல எல்லாம் எழுதிடுவாங்க. வர்ற கவர் இருக்கு பாருங்க, அது இந்த கல்யாண பத்திரிகை கொடுத்தீங்கன்னா அந்த கவர்ல எல்லாம் கூட எழுதிடுவாங்க. அதை கஞ்சத்தனம்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் என்ன கருதுறாங்கன்னா, இது ஒரு மரத்தினுடைய உடல், அதிலிருந்து தயாரிக்கப்பட்டது. எத்தனை தாவரத்தை அழிச்சு இந்த பேப்பரை செய்யறாங்க. அப்ப தாவரம்ன்றது உயிர் தானே, அதை எப்படி அழிக்கிறது, அதை எப்படி நிறைய பயன்படுத்துறது? சரசரன்னு கிழிச்சு போறது, ஒரு பக்கம் எழுதி கிழிச்சு போறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு 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 கோணம். அப்படியெல்லாம் இப்பவும் சில பெரியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை நடத்தி கொண்டு உலகத்துல இருந்து அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப குறைச்ச, விருப்பு இல்லாமல் செயல்படக்கூடிய சிந்தனையுடையவர்கள் இன்னைக்கும் பெரியவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த முதன்மையான அந்த மீனை அவர் வேண்டாம் என்று பரித்தியாகம் செய்தனால இறைவனுடைய காட்சி அவருக்கு கிடைத்தது. ஆக இப்படி உலகத்தை ஞானிகள் பொருட்படுத்தினார்கள், உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் தன் மீது தொடாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே ஜீவன் முக்தர்கள் யான் எனது என்னும் செருக்கு அற்றவர்கள். அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது சிவபெருமானுடைய செயல் என்று கருதி செய்வார்கள். அப்படி செய்வதனாலே அவர்களுக்கு ஆகாமிய கர்மம் ஏறுவதில்லை. அதன் பயனாக அவர்களுக்கு உலக வாழ்க்கையின் மீண்டும் அவர்கள் பிறப்பெடுக்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வருவதில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவர்கள் நன்மை செய்தவர்களாக ஆகிறார்கள். ஒரு ஜீவன் முக்தன் தான் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. ஒரு ஆள் இருந்தான், அவன் சைலண்டா சத்தம் போடாம இருந்தால் கூட அவனால் இந்த உலகத்தில் பல்வேறு நலன்கள் வாய்க்கும். அடுத்தது, ஜீவன் முக்தருக்கு ஊழ்வினை என்ன பண்ணும்? பிராரத்தம் வருமா வராதா? ஜீவன் முக்தர்கள் எப்படி பேசுவார்கள், எப்படி அமர்வார்கள், அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், அவர்களால் உலகத்துக்கு என்ன நன்மை, உலகத்தால் அவர்களுக்கு என்ன நன்மை, சிவபெருமானோடு எப்படி அவர்கள் உறவு கொள்வார்கள் என்ற செய்தியெல்லாம் அதுல இருக்கு. இந்த பாடல்கள் நம்ம சொல்லிட்டு வந்த பாடல்கள் அந்த செய்திகள்லாம் இருக்கு. 98வது குறள், ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடை ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். ஏன்ற வினை ஜீவன் முக்தருக்கு ஏற்பட்ட பிராரத்தமாகிய ஊழ்வினை உடலோடு ஏகும், அவர்கள் தேகம் நீங்கும் போது அதுவும் போகும்.
அப்போ தேகம் இருக்கிற வரையிலும் பிராரத்துவம் இருக்கும். இடையேறும் வினை தோன்றில் முக்திக்கும் தேக முடிவிற்கும் இடையில் அவர்கள் விரும்பி செய்த ஆகாமிய வினை ஏதேனும் ஏற்பட்டால் அருளே சுடும், அதனை திருவருளே சுற்றறித்து போக்கும். இப்போ பிராரத்துவம் கழிஞ்சு போகுது, புதிய வினை தோன்றுமா இல்லையா? செயல்படும் பொழுது புதிய வினை தோன்றாம இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? அப்ப மறுபடியும் அவர்களுக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்க மறுபடியும் பிறவி ஏற்படணும்ல. ஆனா ஜீவன் முக்தமா பிறவி ஏற்படாத, எப்படி அதை புரிந்து கொள்வது அப்படின்னா, இவர்கள் எந்த வினை வந்தாலும் ஜீவன் முக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய வினைதான் இவ்வாறு பயனாக வருகிறது என்று தெளிவாக இருப்பார்கள். தீமை வந்தாலும் அதனால கலங்க மாட்டார்கள். புண்ணிய பலன்கள் வந்தாலும் அதனால ரொம்ப மகிழ்ந்து தேவையில்லாத காரியங்களை இவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி தன்னை கட்டுப்படுத்திட்டு அவங்க இருப்பாங்க. ஒருவேளை பழக்க வாசனையின் காரணமாக, அந்த மலவாசனையின் காரணமாக ஏதாவது சிறு காரியங்கள் ஏதாவது அவர்கள் மூலம் நிகழ்ந்து விட்டால், இவர்களுடைய முழு பொறுப்பையும் ஏற்றி கொண்டிருக்கின்ற சிவபெருமான் அதனால எந்த தீமையும் வராம சுற்றுவான். அருளே சுடும், அவர்களுக்கு வராது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கைலாயத்தில் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய பக்தர். சிவபெருமானுடைய உருவமே அவருக்கு உண்டு. சிவபெருமானுடைய திருநீற்று பெட்டகத்தை கையில் வச்சிருக்கக்கூடியவர். சிவபெருமான் யாருக்காவது திருநீர் அவர்கிட்ட தான் வாங்கி கொடுப்பாராம். அவருக்கு உலக ஆசை வர முடியுமா? ஜீவன் முக்தருக்கு வராது இல்லையா? அவருக்கு எப்படி வந்தது? உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் ஏற்ற வேண்டும், திருத்தொண்ட தொகையை உலகத்துக்கு தர வேண்டும் என்று சிவபெருமான் சங்கல்பித்தான். அதனால அவருடைய மனம் சற்று கலங்குமாறு, சலனமடையுமாறு சிவபெருமான் செய்தான். அப்போ இவருடைய செயல் அங்க ஒண்ணும் இல்ல. சிவபெருமான் இந்த உலகத்துக்கு அவரை வர வேண்டும் என்பதற்காக அவர் மேல் மனம் போக்கிட, சாலினி அணிந்திதே 2 பேரும் மேலையும் மனத்தை போக்கிடுமாறு அவன் செய்தான். அப்ப சுந்தரர் பெருமான் இதுல இருந்து நீங்கி நிற்கிறார். சிவபெருமான் அப்படி சலனப்படும்படியாக செய்து மண்ணுலகத்துக்கு வரவழைச்சு ஒரு 1028 பாட்டை பாட வச்சு மண்ணுலகத்திலே தன்னுடைய மகிமைகள் எல்லாம் விளங்கும்படியாக செய்து மீண்டும் தன்னிடமே எடுத்துக்கொண்டார். அப்ப ஞானிகள் செய்த காரியமா அது இருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய கருவியாகவே செயல்பட்டார்கள். அவன்தான் இந்த உலகத்திற்கு நன்மை தர வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்தான். அவர்களுக்கு உடல் உழாய் கழியும். உடல் அளவுல தான் அவங்க ஏத்துக்குவாங்க. உணர்வு அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் சேராது. பிராரத்தத்தை அனுபவிப்பாங்க. பல்லவ மன்னனால் திருநாவுக்கரசர் பெருமானுக்கு ஏராளமான துன்பங்கள் வந்தன. யானை விட்டு இடறச் செய்தார்கள், சுண்ணாம்பு காலாவிலை விட்டு சுற்றரித்தார்கள், கல்லிலே கட்டி கடலில் எழுந்தார்கள், நஞ்சு கலந்த பாலை கொடுத்தார்கள். அவருடைய உடலுக்குத்தான் அவைகள் செய்யப்பட்டனவே தவிர அவருடைய உணர்வுக்கு அது போகவே இல்லை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அப்போ அவருடைய உணர்வுக்கு அது போல உடம்புல பட்ட துன்பங்கள் உடம்பில் பட்டதாகவே அவைகள் ஆகிவிட்டன. அவர் மனசுக்கு அளவு கூட அது போய் சேரல. அவைகள் உடலூடாய் கழிந்தன, உயிரூடாய் கழியவில்லை. உயிருக்கு அது போய் சேரவில்லை. நமக்கு ஆகின்ற வினைகள் எல்லாம் உயிர் ஊடாய் போயிடுகிறது. அவங்களுக்கு எப்படி போதான்? உடல் ஊடாய் கழிகிறது. உணர்விலே சென்று உடல் படுகின்ற துன்பங்களை எல்லாம் உயிரும் சேர்ந்து அவஸ்தைப்பட்டு அதனால பல்வேறு துன்பங்களை உயிரானது அனுபவிக்கிறது. ஆகவே நமக்கு வருகின்ற பிராரத்துவ வினையை விருப்பு வெறுப்பில்லாமல் நாம் அனுபவித்தால் ஆகாமியம் தோன்றாது. ஜீவன் முக்தர்களுக்கு ஆகாமியம் தோன்றினால் அதை அருளே சுட்டு ஒழித்துவிடும். பாருங்க, இந்த வினை எப்படி போகுது பாருங்க. வினையினாலதான பிறவிகள் உண்டாகின்றன. ஜீவன் முக்தர்கள் தகுதியான குருநாதனை அடைந்து அவர்கிட்ட உபதேசம் பெறும் பொழுது அவருடைய சஞ்சித வினைகள் முற்றிலும் அழிக்கப்படுகின்றன இறைவன் அருளால். சஞ்சிதம் என்பது நம்முடைய பிறவிக்கு பல்வேறு பிறவிகளில் சேர்த்த குவிந்த வினை. குவிந்த வினைக்கு சஞ்சிதம்னு பேர். அந்த குவிந்த வினை இறைவனுடைய அருளால் சுட்டு எரிக்கப்படுகிறது. பிராரத்தம் உடல் உள்ள வரையிலும் இருந்து அதுவும் அழிந்து போய்விடுகிறது. ஆகாமியம் ஏறாமல் போய்விடுகிறது. ஆகாமியம் ஏறாமல் இவனே பார்த்துக் கொள்கிறான், அந்த சிவன்முக்தனே பார்த்துக்கிறான். விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லா காரியங்களையும் செய்யறான். ஆமை போல அவன் வாழ்க்கை நடத்துகிறான். தன்னுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துகிறான், முறைப்படுத்துகிறான், நெறிப்படுத்துகிறான். அவைகளை ஒழுங்காக அவன் செயல்படுத்துகிறான். அதனால ஆகாமியம் ஏறுவதில்லை. ஒருவேளை தவறி போய் வாசனாமலத்தின் காரணமாக ஆகாமியம் ஏறிவிட்டால் இறைவனுடைய திருவருளையே
அவனை காப்பாற்றி பாதுகாத்து விடுகிறது. அப்படி சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம் 3 வினைகளும் கழிந்து போய் வினையிலிருந்து, அதாவது கண்மமலத்திலிருந்து விடுகிறான். கண்மமலம் விடுபட்டால் மாயாமலமும் ஆணவமலமும் அவனை விட்டு போய்விடுகிறது. ஆக மும்மலங்களினின்றும் ஞானி நீங்கி நிற்கிறான். அவன் உயிருள்ள பொழுதே, ஜீவன் முக்தனாக இருக்கின்ற பொழுதே வியாபக பொருளாக இறைவனோடு இறைவனாக அவன் கலந்து நிற்கின்றான். உடல், இந்த பிராரத்தம் கழிகிறவர்களும் உடல் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல், இந்த பிறவியிலேயே நாம் பரமுத்தி நிலை அடைய முடியும், இந்த தேகம் இருக்கும் பொழுதே பரமுத்தி நிலை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்தி இந்த பாடலிலே சொல்லுகின்றார். மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். மும்மை தரும் வினைகள் மூலாவாம். நமக்கு 3 நிலைகள் இருக்கிறதா பெரியவங்க சொல்றாங்க. மும்மை, இம்மை, மறுமை, அம்மை. இம்மை இப்பிறவி, மறுமை நான் அடுத்த பிறவியில் இருக்கக்கூடிய நிலைமை. இன்னொரு நிலைமையை சொன்னாங்கன்னா அடுத்த பிறவிக்கு வருவதற்கு இடையில இருக்கிற நிலைன்னு சொல்றாங்க. அம்மை இறைவனை அடைந்திருக்கக்கூடிய சுத்த நிலை என்று மூவகை பயனையும் தரும் வினைகள், விளைவிக்கின்ற வினைகள் எவையேனும் இருந்தால் அவைகள் மூலாவாம், ஜீவன் முக்தர்களை தாக்க மாட்டா. மூதறிவார்க்கு, அதனால் ஆணவமலப்பற்று நீங்கியதால் பேரறிவினை பெற்ற ஜீவன் முக்தர்களுக்கு அம்மையும் இம்மையே ஆம், பரமுக்தி நிலையும் சரீரம் இருக்கையிலே ஏற்பட்டு விடுகிறது. இப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறதுனா, இது காட்டக்கூடிய லட்சியத்தை இந்த பிறவியில் இருக்கும் பொழுதே ஒருவன் அனுபவிக்க முடியும். மண்ணுலகத்திலேயே அவன் சிவதரிசனத்தை பெற்று அதன் பிறகும் இந்த உடலோடு கூடி வாழ்க்கை நடத்த முடியும். ஒருவேளை இந்த ஜீவன் ஆசைப்பட்டு போச்சுன்னு வச்சு, இன்னொரு பிறவில நான் இருக்கிறேன், இன்னொரு தடவை வந்து தமிழ்நாட்டிலே பிறக்கணும், நிறைய தேவாரம் எல்லாம் கேட்கணும், நல்லா இருக்கிற 274 தலங்களையும் நடந்து போய் பார்க்கணும், அதனால எனக்கு ஒரு பிறவி வேணும்னு கேட்டுட்டான்னு வச்சுங்க, இந்த ஜீவன் முக்தன் சிவபெருமான் உடனே சாங்ஷன் பண்ணிடுறான். நீ வந்து ஜீவன் முக்தன் ஆயிட்ட, இனிமே எல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்றது இல்லை. மறுபடியும் ஆசைப்பட்டியா? மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, குனித்த புருவமும் குகைச்சவாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு. ஆக அவங்க உடம்புக்குள்ள இருந்தாலும் இந்த உடம்பிற்குள் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. உடம்பை விட்டு வியாபக பொருளாக சிவபெரும்பொருளோடு அவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை இப்ப கடாகாயம் மகாகாயம்னு சொல்லுவாங்க. ஒரு குடம் இருக்கு, குடத்துக்குள்ளேயும் காற்று இருக்கிறது, வெளியிலையும் காற்று இருக்கிறது. உள்ள இருக்கிற காற்றும் வெளியே இருக்கிற காற்றும் ஒன்றுதான். குடம் இருக்கிறவங்களும் குடத்துக்குள்ள காற்று இருப்பது போல நமக்கு கண்ணுக்கு தெரியும். குடம் உடஞ்சுன்னா வெளியே இருக்க காற்றோட அது கலந்து போடும், ரெண்டும் ஒன்னா போயிடும். அது போல இந்த உடல் இருக்கின்ற வரையிலும் உடல் இருக்கும், உடல் மறைஞ்சதுன்னா அது சிவபெரும்பொருளோடு கலந்து விடும். நீடித்த பேரானந்த பெருவாழ்வை அது பெறும். அந்த சாஸ்வதமான இன்பத்தை இந்த உடல் இருக்கும்போது அது கைவர பெற்றுவிடும் என்பதை உறுதியை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. மும்மை தரும் வினைகள் மூலாவா மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே கான் ஆம். அடுத்தது, ஜீவன் முக்தர்கள் இரக்கமே வடிவமாக இருப்பார்கள். இப்ப ஜீவன் முக்தர்கள் முழுமையா ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டாங்க. அவர்கள் இந்த உடல் இருக்கும் பொழுதே அவர்கள் முக்தி நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உடல் போனாலும் ஒண்ணுதான், இருந்தாலும் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒண்ணுதான். அவர்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அற்புதமான காரணம். கள்ளத் தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. கள்ளத் தலைவர், ஆணவ மலத்தால் வரும் பொய்யறிவு நிறைந்த பெத்தான்மாக்கள். யாரெல்லாம் சுயநலம் வடிவெடுத்திருக்கிறார்களோ, அறியாமை வயப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள்லாம் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? அவருடைய துயர்கருதி, அவர்கள் படுகின்ற துன்பத்தை நினைத்து தம் கருணை வெள்ளத்து, உலகத்தில் ஏராளமான ஜீவர்கள் அறியாமையில் அகப்பட்டுக் கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும் என்ற கருணை வருகிறது. அறிவினான் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவு ஒருத்தனுக்கு அதிகமா இருக்குன்னு வச்சுங்க, அந்த அறிவு அதிகமா இருந்ததுன்னா அவனுக்கு என்ன இருக்கணும்னா இறக்கம் இருக்கணும். அறிவு அதிகமா இருக்கிறவன் நிறைய தவறு செய்யக்கூடாது. அந்த புத்தியின் காரணமாக என்னென்ன காரணங்கள் தவறெல்லாம் செய்யலாமோ அவ்வளவு அவர்களும் செய்கிறான். ஏராளமான பொருளாதார குற்றங்கள், ஏராளமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அறிவு யார் அதிகமா படிச்சிருக்காங்களோ அவங்க தான் நிறைய தவறுகள் எல்லாம் செய்யறாங்க. ஆனால் அறிவினான் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவு ஒருத்தருக்கு ஜாஸ்தி இருக்குன்னா அடுத்தவங்களுடைய துன்பம் தன்னுடைய துன்பம் நினைக்கணும். யார் ஒருத்தர் அறிவாளி அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் நீங்க சொல்லணும்னா, யார் மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து வருத்தப்படுறானோ, இறக்கப்படுறானோ, உதவி செய்யறானோ, அதை தன் துன்பமா நினைச்சு செயல்படுகிறானோ அவன் தான் அறிவாளி. அறிவாளிக்கு ஸ்கேல் திருவள்ளுவர் கொடுத்த ஸ்கேல் இது.
தம் கருணை வெள்ளத்தி மிக அலைவர். ஆகவே இந்த அறியாமையினால் அலைபவர்களை கள்ளத்தலைவர் என்று சொல்கிறார். அதாவது இறைவன் கொடுத்த உடம்பு, இறைவன் கொடுத்த எல்லா விதமான தனுகரண போன போகங்கள் இதெல்லாம் முறையா பயன்படுத்தாம தவறா பயன்படுத்தும். அப்படி தயாரா பயன்படுத்துறதுனால நமக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்காரு? அவரு கள்ளத்தலைவர். துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தி மிக அலைவர். சீவன் முக்தர்கள் தம்மிடம் உள்ள இரக்கமாகிய அருட்கடலில் மிக அலைவர், பெரிதும் அலைந்து திரிந்த வண்ணம் இருப்பார்கள். ஆகவே எல்லா இடத்துக்கும் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் தகுதியான மனிதர்கள் இருக்கிறார்கள், இந்த ஞானத்தை வழங்கலாம் என்று அவர்கள் ஊரூரா அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாரும், திருஞான சம்பந்தரும், சுந்தரமூர்த்தி நாயனாரும், மணிவாசக பெருமானும், இன்னும் நம்முடைய திருமுறை அடியார்கள் 27 பேரும் எல்லா ஊருக்கும் சென்று இருக்கிறார். நடந்து 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 அந்த பாதம் தரையில் நடக்க வேண்டிய பாதங்கள் அல்ல, அது கைலாயத்தில் நடக்க வேண்டிய திருவடிகள். அந்த திருவடிகள் மண்ணுலகத்தில் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கள்ளத்தலைவர் துயர் கருதி அவர்கள் கருணை வெள்ளத்தோடு இந்த உலகிலே அவர்கள் தெரிந்தார்கள். பிறப்பு எடுக்க வேண்டாத பெரியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் போய் ஒரு பெண்ணை பார்த்து சலனப்பட்டார்னு சொல்ல முடியாது. அவர் இறைவன் அவரை அப்படி சலனப்படுத்தி இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பினார். தான் படைத்த பெண்ணையே தெய்வமாக கண்டவர் திருஞான சம்பந்தர். அப்படிப்பட்டவர்கள் 3 வயதிலேயே அவர் இறைவனை தரிசனம் செய்தார். அப்படிப்பட்ட அருட்பேறு பெற்றவர்கள் எவ்வளவு அற்புதமான பாடல்களை எல்லாம் இயற்றி இருக்கிறார்கள். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஏராளமான அருட்கவிகளை நமக்கு இயற்றி கொடுத்திருக்கிறார்கள். 18,000 பாடல்கள் நம்முடைய திருமுறைகளிலே அடங்கி கிடக்கின்றன. அவங்க நம்ம நல்லா வாழணும் என்பதற்காக 14 சாஸ்திரங்களில் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க 14 சாத்திரங்கள், இவைகளெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற உண்மைகள். அவர்கள் இந்த சாஸ்திரத்தை செய்யணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அவங்க ஜீவன் முக்தர்கள், அவர்கள் தெரிந்த உண்மைகள் அவர்களோடு போயிருக்கலாம். ஆனால் இந்த கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைகின்ற செயல் இந்த செயல்கள் தான். பெரியவர்கள் அற்புதமாக சொல்லுகிறார்கள். இதெல்லாம் விளக்கமா இந்த ஒரு பாட்டுக்கே ஏராளமான செய்திகளை அடக்கின பாட்டு இந்த பாட்டு. மணிவாசக பெருமானுடைய நூல்களை எடுத்து எல்லா நூல்களையும் எடுத்துங்க, எல்லா பெரியவர்களும் எடுத்துக்கிட்ட நூல்கள் எடுத்து அதுல அவங்க சொல்லியிருக்கிற அறிவுரைகள் நம்ம சரியா இருக்கணும், நல்லா சுகமா இருக்கணும், இன்பமா வாழ்க்கை நடத்தணும், ஒரு சலனமும் நமக்கு இருக்கக்கூடாது, பரபரப்பான வாழ்க்கையை வாழக்கூடாது, நல்லா இருக்கணும் நம்முடைய குழந்தைகள் என்பதற்காக ஏராளமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அவைகள் அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கின்றன அந்த நூல்கள்ல. புகவே வேண்டா புலன்களில் நீர், ஐம்புலன் எந்த வழியில ஒன்னு அழைச்சிட்டு போதோ அந்த வழியில போக வேண்டாம். யாத்திரை பத்தில நிறைய செய்திகள் சொல்லி இருக்கிறார். புகவே வேண்டா புலன்களில் நீர், புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமின். இறைவனை நினைத்துக் கொண்டே உங்களுடைய வாழ்க்கை நடத்துங்கள். புலன் வழி சென்று நீங்கள் சிரமத்தை அனுபவிக்க வேண்டாம். அடியாரானீர் எல்லோரும் அகல விடுமின் விளையாட்டை. இந்த உலகத்திற்கு சுகபோகம் அனுபவிப்பதற்காக நாம் வரவில்லை. நாம் சில காரியங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். பிராரத்தை அனுபவித்து விட்டு இறைவனுடைய பேரின்ப பெருவாழ்வில் நாம் திளைத்திருக்க வேண்டும். ஆகவே தேவையில்லாமல் இங்கு விளையாடி கொண்டிருக்காதீர்கள், வீணாக வாழ்க்கை நடத்தாதீர்கள். விடுமின் வெகுளி வேட்கை நோய், மிக ஓர் காலம் இனி இல்லை, காலம் நமக்கு குறைவாக இருக்கிறது. உங்களுக்கு வருகின்ற பேராசையை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள். புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும். இறைவனையே நீங்கள் வழிபடுங்கள். இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டு உங்களுக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் களைந்து நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள். இதெல்லாம் ஆணையிட்டார் போன்று சொல்லக்கூடிய செய்திகள். நிற்பர் நிற்க நில்லா உலகில் இனி நாம் நில்லோமே. இந்த உலகம் யாருக்கெல்லாம் சுகம் தருகிறது என்று நினைத்துக் கொண்டு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு தவறுகள் செய்து கொண்டு யான் எனது என்னும் செருக்குற்று வாழ்கிறார்களோ, சுயநலத்தோடு வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு சொல்லி பாருங்கள். அவர்கள் உங்கள் வழிக்கு வராவிட்டால் அவர்களை உபதேசம் செய்து உங்களை காலத்தை கடித்து விடாமல் நீங்கள் நீங்கி வந்திருந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுங்கள். நிற்பர் நிற்க நில்லா உலகில் இனி நாம் நில்லோமே. சேர கருதி சிந்தனையை தெளிய வைத்து திருந்த வைத்து சிந்திமின். சேர கருதி இறைவனை சேருவதற்கு கருதி உன்னுடைய வாழ்க்கை முறையை நீ மாற்றி அமைத்துக்கொள் அப்படின்னு ஏராளமா சொல்லியிருக்காங்க. மருந்தவை மந்திரம் மறுமை நெறியவை மற்றும் எல்லாம், மருந்தவை மந்திரம் மறுமை நின்னறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே. அவருடைய திருநாமத்தை சிந்தனை செய்யுங்கள். அதனால உங்களுக்கு அதுதான் மருந்து, அதுதான் மந்திரம், அதுதான் மறுமை, அதுதான் நன்னறி அப்படிலாம் சொல்லி பார்த்தார். எவ்வளவு சொன்னாலும் அடங்காது போல இருந்தது. மற்றும் எல்லாம் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே. அவருடைய திருநாமம் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தரும். ஆகவே அதை நீங்கள் ஓதிக்கொண்டிருங்கள் என்று சொன்னார். அது அணு செய்யப்பட்டு அது இது என்ன நிறைய சொல்லலாம். நிறைய இந்த சப்ஜெக்ட்
அருளாளர்கள் கருணையினால நமக்கு சொல்லி இருக்கிற உபதேச மொழிகள் 1000 உபதேச மொழிகள், 18,000 லட்சம் பாட்டு, எல்லாமே உபதேசம் தான். அனுசெய்யப்பட்டு அது இது என்னாதே, சந்தேகப்பட்டுக்கிட்டு அது சரியா இது சரியா அப்படின்னு அருளாளர்கள் சொன்ன மொழியெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு ஆராயாத, கனிமணத்தோடு கண்களும், அப்படி ஆராய்ச்சி பண்ற காலத்தை விட்டுட்டு கனிமணத்தோடு கண்களும் நீர் மல்கி புனிதனை பூவனூரானை போற்றுவார் மனிதரில் தலையாய மனிதரே. நம்ம ஆசைப்படுறோம்ல எல்லாத்துலயும் முதன்மை வரணும்னு. நீங்க மனிதர்களில் தலையாய மனிதராக வேண்டும் என்றால் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். இறைவன் செய்த அருளி செயல்களை எல்லாம் நினைந்து பாருங்கள், நெஞ்சம் நெகிழுங்கள். அதன் விளைவாக உங்கள் கண்ணீரிலே, உங்களுடைய கண்ணிலே கண்ணீர் துளிர்க்க வேண்டும், உடல் புலகாங்கிதம் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே ஏதாவது ஒரு மலரை எடுத்து அவருடைய திருவடிகளை அர்ச்சனை செய்யுங்கள், போதும். நீங்கள் மனிதர்களிலே தலையான மனிதர்களாக மாறி அமைவீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி அருளாளர்கள் கள்ளத் தலைவர்களாகிய நாம் நம்முடைய துன்பத்திலிருந்து நீக்க கருதி நாம் துன்பம் அடைய வேண்டாம் என்பதற்காக இந்த உலகத்தில் பல்வேறு வகைகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவருடைய திருவடிகளை சார்ந்து நாம் ஜீவன் முக்தர்களாக மாறி அமைய வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகளில், அப்படிப்பட்ட செயல்களில் நம்முடைய வாழ்க்கை நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம்